ரெக்கார்டிங் பண்ணுதா சார்? பரவாயில்லையா சார்? சார் இது கிளவுட் ரெக்கார்டிங் தானே கொடுத்தீங்க, கண்ட்ரோல் சி தானே? இல்ல இல்ல, கிளவுட் காட்டுது இல்லை, ஏழாண்டு சொல்லுது. அப்போ நீங்க இது லேப்டாப்ல ரெக்கார்டிங் கொடுங்க சார். அதுக்கப்புறம் நம்ம யூடியூப்ல அதை போட்டுட்டு பிரைவேட் லிங்க் என்னுடைய இது என்னன்னு சொல்லி தான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். சரி சரி, அப்ப நான் ஸ்டார்ட் பண்றேன். சரி, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் லெஃப்ட் வரேன். யாரும் பிள்ளை ஜாயின் ஆக இருக்கு எல்லாமே இருக்கும். எதுல பிஸ்மில்லாஹிர் சரி, நோபல் நம்பருக்கு. சரி சரி. ரஹீம், அல்ஹம்துலில்லாஹ். உள்ள கடைசியா ஒரு ரிவிஷன் ஒன்று மாதிரி நாங்க செஞ்சுட்டுருவோம். சரியா? கடைசியா ஒரு ரிவிஷன் மாதிரி ஒன்று செஞ்சுட்டுருவோம். என்னடா வந்து 2 வருஷம் 2 வருஷம் எக்ஸாமுக்கு வந்த கேள்வியை வச்சு இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நடக்க போற எக்ஸாம்ல சில கேள்விகள் எங்களுக்கு கெஸ் பண்ணலாம். சரியா? அப்படி கெஸ் பண்ணி எடுத்த விஷயங்கள் தான் இது. சரியா? ரைட். அப்ப நாங்க முதலாவது குயிக்கா பார்த்துட்டு போவோம். சரியா? ரைட். இபாதா. சரியா? இப்படி ஒரு பாடம் இருக்குது. சரியா? அதாவது 10ஆம் ஆண்டுலயும் இந்த பாடம் இருக்குது, 11ஆம் ஆண்டுலயும் பாடம் இருக்குது. இதுலமா தொழுக, நோம்பு, ஜகாத், ஹஜ், இந்த 5 பாடங்கள்ல அடிக்கடி கேள்வி எக்ஸாமுக்கு வரும். சரியா? அப்ப அந்த வகையில இதுல நாங்க பார்த்தா பரீட்சைக்கு வந்த வினாக்கள். சரியா? 2 வருஷம் தான். 2022 கொஞ்சம் பார்த்துக்கலுங்க இத. சரியா? கூட்டு ஜகாத் சம்பந்தமா ஒரு கேள்வி வந்துச்சு. கூட்டு ஜகாத்தின் முக்கியத்துவம். ஜகாத் பெற தகுதியற்றவர்கள் 3 பேர் கேட்டு வந்துச்சு. குனூத் ஓத முடியுமான 2 தொழுகைகள் கேட்டு வந்துச்சு. தொழுகையின் பயன் கேட்டு வந்துச்சு. நோன்பின் பயன் கேட்டு வந்துச்சு. இதுல நீங்க பார்த்தா விளங்கும் உங்களுக்கு. இதுல ஹஜ்ஜு கேட்டே வந்து இல்ல. சரியா? தொழுகை கூட கேட்டு வந்திருக்கிறதால ஜகாத் கொஞ்சம் வந்திருக்குது. ரைட். இப்ப நாங்க அடுத்ததுக்கு போவோம். சரியா? பரீட்சைக்கு வர முடியுமான பகுதிகள் இதெல்லாம் நான் குரூப்ல போட்டிக்கிறேன். சரியா? ரைட். இதை கொஞ்சம் பாருங்க. ஹஜ்ஜ முழுமையாக நீங்க ரெடி ஆகணும். ஜகாத்துல பொருட்கள், நிசாப் அளவுகளை, நீங்க பயன்கள், இந்த 3 தலைப்பையும் கொஞ்சம் பார்க்கணும். இபாதாக்களது வகைகள், நோக்கங்கள், அன்றாட நடவடிக்கை இபாதாவாக மாறுவதற்கான நிபந்தனைகள் என்ற தலைப்பை பார்க்கணும். நோன்பின் சிறப்புகள், முக்கியத்துவங்கள், இவைகளை நீங்க ரெடி பண்ண வேண்டி இந்த முறை பெரும்பாலும் இதுக்குள்ள வரலாம். சரியா? தொழுகையில வாரது குறைவு. ரைட். அப்ப இதுலதான் நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். சரியா? அல் ஹஜ் உங்களோட கையில ஒரு டியூட்டோடு தந்திருப்பேன். இந்த மாதிரியான ஒரு டியூட்டோன் வாட்ஸ்அப் பண்ணிக்கிறேன். அதுல ஈக்குது. சரியா? ரைட். இதுல பாருங்க. முதலாவது நான் இதை நோமலா சொல்லிட்டு போறேன், ரிவிஷன் ஒன்று பண்ணிட்டு போறேன்னு பாத்துக்கோங்க. என்ன லிங்க் கேட்கிறேன். ஓ, 300 வந்துட்டு இதுல பாருங்க. சரியா? ரெக்கார்டிங் ஆரம்பிச்சோம். ஹஜ் கிரியோடு தொடர்பான முக்கிய இடங்கள்: காபா, சஃபா, மர்வா, மினா, முஸ்தலிஃபா, அரஃபா. சரியா? இப்ப இதுல உங்களுக்கு கேட்டு வரலாம், ஹஜ் கிரியோடு தொடர்பான இடங்கள் 3ஐயும் அதனோடு தொடர்பான கிரிகைகள் 3ஐயும் கேட்டு வரலாம். சரியா? ரைட். ரைட். ஓகே. நான் உங்களுக்கு புறவை நீங்க மெசேஜ் ஒன்று போடுங்க, நான் உங்களுக்கு டியூட் அனுப்புறேன். சரியா? மெசேஜ் ஒன்று போடுங்க, டியூட் அனுப்புறேன். ரைட். இதுல பாருங்க, நீங்க ஹஜ் கிரிகள் இப்ப கௌபான்னு சொன்னா கௌபாவை நீங்க போடுவீங்க, கௌபாவா வலம் வருதல். சரியா? கௌபாவா கௌபாவா வலம் வருதல். ரைட். என்ன லிங்க் யாராவது ஒரு ஆள் குரூப்ல டைம் பேத்து கொண்டிருக்குதுமா? ஓகே, நான் டியூட் எல்லாருக்கும் போடுறேம்மா. சரியா? டியூட்டை எல்லாருக்கும் போடுறேன். முதல்ல நாங்கள் இதை கொஞ்சம் பார்த்து முடிப்போம். அதுக்கு எல்லாருக்கும் நான் டியூட் அனுப்புறேன். சரியா? யோசிக்க தேவையில்ல. டியூட் இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும் நான் அனுப்பிவிட்றேன். நான் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே. டைம் பேத்து கொண்டிருக்குது. நாங்கள் பாடத்துக்கு வருவோம். ரைட். டிஸ்டர்ப் பண்ண வேணாம், கொஞ்சம் இங்க பாருங்க. சரியா? எல்லா டியூட் எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் ஒன்று போடுங்க, நான் குரூப்ல போட்டிக்கிறேன். நல்லதை உங்களுக்கு அனுப்புறேன். சரியா? இங்க கொஞ்சம் அவதானிங்க. சரியா? ரைட். அப்ப இப்ப நீங்க கௌபான்னு போட்டு உங்களுக்கு கேட்டு வரும், ஹஜ் கிரியோடு தொடர்பான தலங்கள் 3ஐயும் அதுல செய்யப்படும் கிரிகைகளையும் தருங்க. அப்ப நீங்க கௌபான்னு போட்டா கௌபான்னு போட்டா யாரு
சார் சொல்லுங்க சார். சார் ஆ ஆ ஆ ஆ ஆ. ஓ ஓ ஆ சார். ஓ ஓ நான் சொல்லுவேன். ஆ ஆ. ஓ ஓ அது சரி, அது தெரியும் சார், அது தெரியும், அது தெரியும். ஆ ஆ ஆ. சரி 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 சரி. இதை கொஞ்சம் பாருங்க சரியா, டைம் பேசி கொண்டிருக்குதியா ஈக்கிறாக்க கொஞ்சம் அவதானிங்கம்மா, மெசேஜ் போட்டு கொண்டிருக்கிறாங்க. ரைட். இதுல கௌபான்னு நீங்க போட்டா தவாப் செய்தல், இப்ப இடமும் செய்யற கிரிகையும் தானே. கௌபா தவாப் செய்தல். சஃபா மருவான்னு போட்டா தொங்கோட்டம் ஓடுதல். சரியா, தொங்கோட்டம் ஓடுறதுக்கு சொல்லுவாங்க சஇயு, சஇயு செய்தல். மினால வந்து தங்குறது, மினால தங்குறதுன்னு சொல்லுவாங்க. கல்லடிக்கிறதையும் சொல்லுவாங்க. நல்லாவதான் நீங்க, கல்லடிக்கிற இடம் எங்க ஈக்குது கேட்டா மினால தான் இருக்குது. முஸ்தலிஃபாவுலையும் தங்குறது, அரஃபாவுலையும் தங்குறது, பகல் பொழுதுல அரஃபால தங்குறது. சரியா. Right. அப்ப இது இருக்கிற இடங்களும் செய்யற கிரியைகளும் இதை நீங்க நோட் பண்ணிக்கொண்டா சரி. ரைட். டியூட்டர் நான் கிளாஸ் முடிஞ்ச பிறகு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டியூட்டர் போடுவேன், யோசிக்க வேணும். ரைட். இப்ப நாங்க ரெண்டாவது நீங்க ரெடியாக வேண்டிய தலைப்பு ஹஜ் செய்பவருக்கு இருக்க வேண்டிய நிபந்தனைகள். சரியா, ஹஜ் செய்யறாளுக்கு இருக்க வேண்டிய நிபந்தனைகள். முஸ்லிம், பருவம், புத்தி, சுதந்திரம், உடற்பலம், பாதுகாப்பான பயண வசதி, போதிய காலம். இதை நான் சொல்லிக்கிற ஷோர்ட்டா, முஸ்லிம் ஆயிக்கணும், பருவமடைஞ்சிருக்கணும், புத்தி உள்ளவர் ஆயிக்கணும், சுதந்திரமான ஆயிக்கணும், உடற்பலமும் பாதுகாப்பான வசதியும் இருக்கணும். ரைட். சரிதானே. இதுல வந்து உங்களுக்கு இதை சொல்லுவாங்க ஹஜ்ஜுடைய ஷரத்துன்னு சொல்லுவாங்க. சரியா, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஹஜ்ஜுடைய ஷரத்து. சரியா, ஹஜ்ஜுடைய ஷரத்துன்னு சொன்னாலும் ஹஜ்ஜுக்கு முன்னுக்கால தேவைப்படுற நிபந்தனை என்று சொன்னாலும் ஒண்ணுதான். சரியா. ரைட். இதை கொஞ்சம் பார்த்துக்கிறோங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்தது, சரியா, அடுத்ததுமா ஹஜ்ஜின் ஃபர்லுகள். சரியா, உங்களுக்கு இது நான் சொல்லி தந்திக்கிறேன், நீ அந்த கௌபாவை தொட்டு தடவி வான்னு சொல்லி தந்திக்கிறேன். சரியா. ரைட். அப்ப அதை நீங்க இன்னைக்கு ஞாபகம் வச்சுக்கொண்டா இது முடிஞ்சு. சரியா, நீ அந்த கௌபாவை தொட்டு தடவி வா. நீ அந்த கௌபாவை தொட்டு தடவி வா. நாளைக்கு எக்ஸாம் பரலு மறந்து போனா பக்கத்துல பேப்பர்ல சைட்ல எழுதி கொள்ளுங்க. நீ அந்த கௌபாவை தொட்டு தடவி வான்னு எழுதிட்டு, நீ என்றா நியத்து வைத்தல். சரியா. ஆ என்றா அரஃபாவில் தரித்தல், அதாவது நியத்து வைத்தல், அரஃபாவில் தரித்தல், கௌபாவை வலம் வருதல், தொங்கோட்டம் ஓடுதல், தலைமுடி நீக்குதல், வரிசையாக செய்தல். இது அப்படி இருக்குது. இந்த முதலாவது எழுத்து எடுத்தா உங்களுக்கு வந்துடும். நீ அந்த கௌபாவை தொட்டு தடவி வா. நீ நியத்து வைத்தல், அரஃபாவை தரித்தல், அரஃபாவை தரித்தல், கௌபாவை வலம் வருதல், தொங்கோட்டம் ஓடுதல், தலைமுடி நீக்குதல், வரிசையாக செய்தல். சரியா. அப்ப இது அப்படி ஈக்குது. அந்த டியூட்ல உங்களுக்கு பாடமாக்கலையிலும் நான் ஒரு ஃபாஸ்டர் ரிவிஷன் ஒன்று பண்றேன்னா, இடையில உங்களுக்கு ஒரு டைம் ஒன்று தரேன் உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்றதுக்கு. ஓகே. அப்ப இந்த விஷயத்த நீங்க பாத்துக்கொள்ளுங்க, ஹஜ்ஜுடைய ஃபர்லு. சரியா, நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஹஜ்ஜுடைய ஃபர்லுல ஒண்ணு செய்யலாம போனாலும் ஹஜ்ஜி நிறைவேறாது. சரியா, ஹஜ்ஜுடைய வாஜிபு ஒண்ணு விடுபட்டா அதுக்கு குற்ற பரிகாரம் இது, அதை செஞ்சா நிறைவேறும். ஹஜ்ஜுடைய ஃபர்லு விடுபட்டா ஹஜ்ஜி நிறைவேறாது. ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கணும். ரைட். இப்ப நாங்க அடுத்ததுக்கு போறோம். சரியா, ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் இடையிலான வேறுபாடு. இது அடிக்கடி கேட்டு வாருது இல்லையா. அதாவது உலுவுக்கும் தாய்மத்துக்கும் உள்ள வேறுபாடு, ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் உள்ள வேறுபாடு. ரைட். இதுல உங்களுக்கு தெரியும், ஹஜ் வந்து ஃபர்லு, உம்ரா வந்து சுன்னத் இல்லையா. குறிப்பிட்ட காலத்தில் மட்டுமே செய்யணும். துல்ஹஜ் 8 இலிருந்து 13. சரியா, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஹஜ்ஜுடைய காலம் வந்து
8ல இருந்து 13. துல்ஹஜ் பிறை 8ல இருந்து 13 தான் ஹஜ்ஜுடைய காலம். சரியா? உம்ராவுடைய காலம் எப்போ செய்யலாம். ரைட்? அரஃபாவில் கட்டாயம் தரிக்கோணும். சரி, ஹஜ்ஜில வந்து அரஃபாவுல கட்டாயம் தரிக்கணும். அரஃபால தரிக்காட்டி ஹஜ் இல்ல. சரியா? அரஃபாவில் தரிக்கும் கடமை உம்ராக்கு. ஓகே, நோம்பல நீங்க பாத்துக்கிடுங்க. பரலு சுன்னத் குறிப்பிட்ட காலம், குறிப்பிட்ட காலம்ன்றது இல்ல. அரஃபாவில் தரிக்கணும், அரஃபாவில் தரிக்க வேண்டிய தேவை இல்லை. ஓகேமா? ரைட். இப்ப நாங்க அடுத்ததுக்கு போறோம். ஃபாஸ்டா மீட்றோம். நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க. வாஜிபு. சரியா? ஹஜ்ஜுடைய ஹஜ்ஜின் வாஜிபுகளில் ஒன்று விடுபட்டால் அதற்காக நிறைவேற்ற வேண்டிய குற்ற பரிகாரம். சில நேரம் கேட்டு வரலாம். ஹஜ்ஜுடைய வாஜிபுல் ஒன்று விடுபட்டா என்ன செய்யறது? ஒண்ணு, ஒரு ஆடு குர்பான் கொடுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. 10 ஏழைக்கு உணவு கொடுக்கணும், அல்லது 3 நாள் நோம்பு பிடிக்கணும். சரியா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஹஜ்ஜுடைய வாஜிப் விடுபட்டா ஒரு ஆடு, சரியா, ஒரு ஆடு அல்லது 10 ஏழைக்கு அல்லது 3 நாள் நோம்பு நோற்றம். சரியா? அப்ப 1 10 3 ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. 1 10 3. சரியா? 1 10 3. 1 என்ன? ஒரு ஆடு குர்பான் கொடுக்கணும். சரியா? 10 என்ன? 10 ஏழைகளுக்கு உணவளிக்கிறது. 3 என்ன? 3 நாள் நோம்பு நோற்றம். சரியா? ஹஜ்ஜில வாஜிபு விடுபட்டாலும், ஹஜ்ஜில தடை செய்யப்பட்ட விடயங்களை செஞ்சாலும் இதுதான் குற்ற பரிகாரம். சரிதானே? ரைட். அப்ப இன்னைக்கு ஒரு ஆடு, அப்ப இந்த கேள்வி வரலாம். சாய்ஸ் பண்ணின கேள்வி தானே இது. வந்து சாய்ஸ் பண்ணின கேள்வி. ஹஜ்ஜின் வாஜிபில் ஒன்று. சரியா? உனக்கு நான் அனுப்பின டியூட்ல எல்லாம் ஈக்குது. ஒரு மீட்டர் தான் செய்யறது. சரியா? ரைட். அப்ப இது ஓகே. அடுத்தது, ஹஜ்ஜின் வாஜிபுகளை குறிப்பிடுக. அப்ப இது ஹஜ்ஜுடைய வாஜிபை கேட்டு வந்தீங்க. சரியா? ஹஜ்ஜுடைய வாஜிபு மீகாத்தில் நியத் வைத்தல். சரியா? நியத்து வைக்கிறது ஃபர்லு, மீகாத்தில் நியத்து வைக்கிறது வாஜிபு, நியத்தை வாயால் மொழிகிறது சுன்னத். நியத்து 3 இது. முஸ்தலிஃபாவில் தங்கணும். பிறை 10ல 10ஆம் நாள் முஸ்தலிஃபாவில் தங்கணும். 11 12 13லயும் மினாவுல தங்கணும். அப்ப தங்குறே 2 வரும், முஸ்தலிஃபாவுல மினால. சரியா? அப்புறம் 10ஆம் நாள் முஸ்தலிஃபாவுல தங்குறண்டே ஜம்ரத்துல் அக்கபால 7 கற்கள் அடிக்கணும். 11 12 13ல தங்குறண்டே 7 கற்கள் அடிக்கணும். ஜம்ரத்துல் அக்கபா, ஜம்ரத்துல் உஸ்தா, ஜம்ரத்துல் ஊதாண்ட 3 இடத்துல 7 கற்கள் அடிக்கணும். 11 12 13ல. சரியா? கடைசியா தவாஃபுல் விதாவை செய்தல். தவாஃபுல் விதான்னு சொல்றது பிரியா விதை தவாஃப். ஹஜ்ஜ செஞ்சுட்டு ஊருக்கு போக்கல கடைசியா தவாஃப்னு செய்வாங்க. சரியா? ஃபேவல் தவாஃப்னு சொல்லுவாங்க. அது விதா வந்து வாஜிப். நான் உங்களுக்கு சொல்லி தந்திக்கிறேன். விதா வானா, விதா வாஜிப், விதா வாஜிப்னு சொல்லி தந்தேன். சரியா? தவாஃப வந்து, சரியா, எல்லாத்தையும் விளங்கப்பட்டு போகல. ஓகே, இங்கே கொஞ்சம் அவதானிங்க. நிறைய பேர் என்கிட்ட வாட்ஸ்அப்ல கேட்டது தவாஃப். சரியா? கௌபாவை வலம் வாரதுல 3 இருக்குது. சரியா? ஒண்ணு வந்து தவாஃப், ஒண்ணு வந்து தவாஃபுல் இஃபாலா. சரியா? 2வது வந்து தவாஃபுல் விதா. 3வது வந்து தவாஃபுல் குதும். இது சுன்னத்தா ஃபர்லா வாஜிபான்னு கேட்டு வரும். இஃபாலாக்கு இன்னைக்கு 2 டொட்டை வைங்க. அப்ப இன்னைக்கு 2 டொட்டை வச்சா இஃபாலா ஃபர்லு. சரியா? விதாக்கு சொல்லி தந்திக்கிறேன். வீணா வானா, விதா வாஜிப், விதா வாஜிப்னு ஞாபகம் வைக்க சொல்லிக்கிறேன். குதும் வந்து சுன்னத். சரியா? இஃபாலா ஃபர்லு, விதா வாஜிப், குதும் சுன்னத். சரியா? அதாவது இஃபாலான்னு சொல்றது ஹஜ்ஜுக்காக கட்டாயம் செய்ய வேண்டிய தவாஃப். துல்ஹஜ் பிறை 10ல ஸ்டார்ட் பண்ணலாம். அதை 10ல செய்யலாம். தவாஃபுல் விதான்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு போற நேரம் செய்யற தவாஃப். குதும்னா ஃபெஸ்டுக்கு நுழையிற நேரம் செய்யற தவாஃப். குதும் வந்து உம்ராவுக்கான தவாஃப்னு சொல்லுவாங்க. சரியா? உம்ராவுக்கான தவாஃப்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்ததுமா. அப்ப ஓகே, அப்ப வாஜிப ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, பாடமாயிக்கொள்ளுங்க. உங்களோட டியூட்டர் தருவம் தானே, இது ரெடி ஆகும், இதுக்கு ரெடி ஆகும். அடுத்தது, சரியா, ஹஜ்ஜுடைய உம்ராவுக்கு இடையிலான சுன்னத்துகள். ஹஜ்ஜுடையும் சுன்னத்து, உம்ராடையும் சுன்னத்து கேட்டு வரலாம். சரியா? அப்ப இதுல ஒண்ணு வந்து நீங்க போடணும். இதுல ஒவ்வொரு கிரிகைக்கு முன்பும் குளிக்கும். குளிக்க இயலுமாய்ந்தா, தவாஃப் செய்ய முன்னுக்க குளிக்க இயலுமாய்ந்தா குளிக்கிறது. சஈ செய்ய முன்னுக்க குளிக்க இயலுமாய்ந்தா குளிக்கிறது. அடுத்தது மனம் பூசுதல் நியத்துக்கு முன்னர். சரியா? நியத்துக்கு பிறகு மனம் பூசுறது ஹராம். நியத்து வாயால் மொழிதல், நியத்தை வாயால மொழிகிறது. தல்பியா ஓதுதல். தல்பியான என்ன?
லப்பைக் அல்லாஹும்ம லக்க லப்பைக்னு ஓதுறது, தல்பியா ஓதுறது. தவாஃபுல் குதும் தான் வந்துக்குது. தவாஃபுல் குதும் சுன்னத். மினாவில் தங்குதல், அதாவது 9ஆம் நாள் இரவு. சரியா? மினாவுல 11, 12, 13 தங்குறது வாஜிப். 9ஆம் நாள் இரவு தங்குறது சுன்னத். ஜம்சம் தண்ணி குடிக்கிறது. சரியா? ரைட். அப்ப இவ்வளவுதான். அடுத்தது இன்னொன்னு போட்டுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு இடங்களையும் ஓத வேண்டிய துவாக்களை ஓதிக்கொள்ளுங்க. சும்மா உங்களுக்கு எழுதலாம். நியத்தை வாயால் மொழிதல், ஜம்சம் தண்ணியை அதிகமா குடித்தல், ஒவ்வொரு கிரிகைக்கு முன்னால குளிக்க இயலுமாயிருந்தா குளிச்சு கொள்றது. சரியா? அது மாதிரி தவாஃபுல் குதூமை செய்யறது, நியத்து வைக்கிற நேரம் மனம் பூசி நியத்து வைக்கிறது. இப்படியான விஷயங்கள். மக்காமு இப்ராஹிம் என்ற இடத்துல 2 ரக்காத் தொழுகிறது. இது எல்லாத்தையும் நீங்க சுன்னத்துல போடுங்க. இதுல எது வருமோ தெரியும் இன்ஷா அல்லாஹ், கொஞ்சம் பார்த்துக்கணும். சரியா? ரைட். அடுத்ததுமா ஹஜ்ஜின் முஹர்ரமாத்துகளை குறிப்பிடுக. முஹர்ரமாத்துன்னு சொன்னா ஹராமாக்கப்பட்ட விடயம். சரியா? ஹஜ்ஜின் போது தடை செய்யப்பட்ட விஷயம். முஹர்ரமாத். முஹர்ரமாத்துனா ஹராம். ஹஜ்ஜில நாங்க செய்ய இயலாத விஷயம். இது எம்சிக்யூக்கும் வரலாமா? ஆண்கள் தைத்த ஆடை அணிதல், மனம் பூசுதல், ஆணும் பெண்ணும் மனம் பூசுதல், தாடிக்கு தலைமுடிக்கு எண்ணெய் வைத்தல், தாம்பத்திய உறவில் ஈடுபடுதல், ஆண்கள் தலையை மறைத்தல், பெண்கள் முகத்தை மறைத்தல். அது லேசி. ஹஜ்ஜில போய்த்து ஆண்கள் தலையை திறக்கணும், பெண்கள் முகத்தை திறக்கணும். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்சிக்யூக்கு வரலாம். ஆம்பளை இது சாதாரண லைஃபை விட மாத்தம். ஆண்கள் தலையை திறந்திக்கணும், தலை முகம் எல்லாம் திறக்கணும். பெண்கள் முகத்தை மூடையலாம், திறக்கணும். சரியா? வேட்டையாடுதல், ஹஜ்ஜுக்கு போய்த்து வேட்டையாடவும் கூடாது. இவைகளை ஹஜ்ஜில ஹராமாக்கப்பட்ட விடயங்கள் சொல்லுவோம். சரியா? நிறைய நீங்க படிக்கிறதா நான் கொஞ்சம் ஃபாஸ்டா தட்டிட்டு போறேன், டைம் இல்ல. அடுத்தது, ஹஜ்ஜின் முஹர்ரமாத்தில் ஒன்றை செய்தால் என்ன செய்யும்? தடை செய்யப்பட்ட விஷயம் தானே. தடை செய்யப்பட்ட விஷயத்தை செஞ்சா அதே தான். வாஜிபுல் ஒண்ணு விடுபட்டா என்ன செய்யணும்? ஒரு ஆட்டை குர்பான் கொடுக்கணும், 10 ஏழைக்கு உணவளிக்கணும், 3 நாள் நோவு பிடிக்கிறது. அதுக்கு சொல்லுவாங்க ஃபிதியா கொடுத்தல் சொல்லும் இருக்குது. சரியா? சில நேரம் உங்களுக்கு எம்சிக்யூக்கு வரலாம். சரி, இந்த ஃபிதியா கொடுத்தல் சில நேரங்களில் கஃபாரா என்று சொல்லுவாங்க. குற்ற பரிகாரம். ஃபிதியா கொடுக்க வேண்டும் அல்லது கஃபாரா கொடுக்க வேண்டும். சரியா? ஒரு ஆட்டை குர்பான் அப்பதான் பார்த்தோமே, அதே தான். இது வந்துட்டேன். அங்க வச்சு 3 நாள் நோன்பு, ஊருக்கு 7 நாள் நோன்பு. சரியா? மக்கால 3 நாள் நோன்பு, ஊருக்கு 7 நாள் நோன்பு பிடிக்கணும். சரியா? அப்ப வாஜிபு விடுபட்டாலும் இதே கேஸ் தான், தடை செய்யப்பட்ட விஷயத்தை செஞ்சாலும் இதே பனிஷ்மெண்ட் தான். அதாவது இதே ஃபிதியா தான். ஃபிதியா என்ற சொல் கஃபாரா என்ற சொல். சரியாமா? நோட் பண்ணிக்கொள்ளுங்க, பார்த்துக்கொள்ளுங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, அப்படியே டியூட்ல இருக்குது. உங்களுக்கு அந்த பாடத்தை அந்த விஷயத்தை விளங்கப்படுத்தி விட்டுறதுதான் என்ன டாக்கம். சரியா? அடுத்தது, இவ்வளவு தான் நான் நினைச்சது ஹஜ்ஜில. சில நேரம் உங்களுக்கு ஹஜ்ஜி செய்யும் முறையை விளக்குக, உம்ரா செய்யும் முறையை விளக்குகன்னு சிறு குறிப்புக்கு வந்தா, இதுவரைக்கும் வந்தே இல்ல. பாஸ் பேப்பர்ல உங்களோட புக்ல ஈக்குது, ஹஜ்ஜி செய்யும் முறைன்னு ஈக்குது, உம்ரா செய்யும் முறைன்னு ஈக்குது. சரியா? அதை கொஞ்சம் நீங்க பாத்துக்கிட்டா போதும். ஓ ரைட். அடுத்தது இதுல இன்னொன்னு கேட்கிறாங்க, கிரான் தமத்து இஃப்ராத் நியத்து வைக்கும் முறை. ஹஜ்ஜுடைய நியத்து வைக்கிற முறையில ஒண்ணு கிரான், அடுத்தது தமத்து, அடுத்தது இஃப்ராத். இது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க ஷோர்ட்டா. சரியா? கிரான்ல 2 சொல்லி வந்திருக்குது. ஹஜ்ஜுக்கு ஒரு சொல்லி, உம்ராக்கு ஒரு சொல்லி. இப்படிதான் சொல்லி தந்திக்கிறேன். ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்வதாக நியத்து வைத்தல் கிரான். சரியா? ஒண்ணுமே விளங்காட்டி இந்த சுழிய பாருங்க, 2 சுழி சேர்ந்து வந்திக்குது. ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்வதா, ஒரே இஹ்ராம் ஆடையோட செய்வது. தமத்து வந்தா தனித்தனி. சரியா? தமத்து வந்தா தனித்தனி. ஹஜ்ஜை தனியாகவும் உம்ராவை தனியாகவும் செய்வதாக நியத்து வைத்தல் தமத்து, தனித்தனி. ஓகே. இஃப்ராத்னு சொன்னா இத்தனாம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, மாத்திரம். சரியா? ஹஜ்ஜை மாத்திரம் செய்வதாக நியத்து வைத்தல். எழுத்த பார்த்து எக்ஸாம் ஹால்ல கண்டுபிடிக்கலும். கிரான் 2 சொல்லி சேர்ந்து வந்திக்குது, ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்வது. சரியா? இல்ல, அது 10 பேருக்கு உணவளிக்கிறது, 10 பேருக்கு. சரியா? 6 பேருக்கானு கேக்குறீங்க. ஓகே ரைட்.
அடுத்தது தமத்துனா தனித்தனி, இஃப்ராத்னா மாத்திரம், ஹஜ்ஜை மாத்திரம். எழுத்த வச்சு கண்டுபிடிக்க இயலுமா? அதான் நாங்க இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தந்துக்கிறேன். இது ஹஜ்ஜுடைய நியத்து வைக்கும் முறையை குறிப்பிட்டு விளக்குகள்னு 3 மார்க்ஸுக்கு கேள்வி வரலாம். அப்ப கிரானடா ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்வதாக நியத்து வைத்தல், தமத்து ஹஜ்ஜை தனியாகவும் உம்ராவை தனியாகவும் செய்வதாக, இஃப்ராத்னா ஹஜ்ஜை மாத்திரம். ரைட். இதோட இதையும் கொஞ்சம் சொல்லித்தரேன். ஹஜ்ஜி செய்யற காலங்களை குறிப்பிட்டு விளக்குகள்னா துல்ஹஜ் பிற 8, 9, 10, 11, 12, 13 ஹஜ்ஜி செய்யற காலம். சரியா? இது சொல்லுவாங்க ஹஜ்ஜுடைய ஃபெஸ்ட் நாள். சரியா? அப்ப அந்த அதாவது ஹஜ்ஜுடைய முதலாவது நாள். சரியா? அதுக்கு ஒரு பேர் ஒன்று வந்து போயிருக்கேன். ஹஜ்ஜுடைய ஃபெஸ்ட் டேக்கு சொல்லுவாங்க. ரைட். இதுக்கு வந்து யவுமுல் அரஃபா. ஹஜ்ஜுடைய இது வந்து யவுமுல் அரஃபா. சரியா? அரஃபா நாள். சரியா? அதே போல 10ஆம் நாள் வந்து யவுமு ஈதுல் அல்ஹா. சரியா? யவுமு ஈதுல் அல்ஹா ஹஜ்ஜி பெருநாளுடைய தினம். சரியா? யவுமு தர்வியா. சரியா? 8ஆம் நாளுக்கு சொல்லுவாங்கம்மா யவுமு தர்வியா. ஜஸாக்கல்லா. யவுமு தர்வியா. 9ஆம் நாள் யவுமு அரஃபா. 10ஆம் நாள் யவுமு ஈதுல் அல்ஹா ஹஜ்ஜி பெருநாள். 11, 12, 13 ஐயாமு தஷ்ரீக். சரியா? ஐயாமு தஷ்ரீக். சரியா? உங்களுக்கு நோமலா ஹஜ்ஜி செய்யற முறைன்னு கேட்டா 8ஆம் நாள். நோமலா சொல்றேன்னு கேட்டு இந்த நாளை போட்டுட்டு யோசிங்க. 8ஆம் நாள் ஹாஜிகள் மினாக்கு போய்த்து அங்க இரவு கழிப்பாங்க. 9ஆம் நாள் இரவு கழிப்பாங்க. சரியா? ரைட். 9ஆம் நாளுக்கு யவுமு நகருன்னு சொல்லுவாங்க. ஓகே. இந்த ஈதுல் அல்ஹாய்க்கு தானே ஹஜ்ஜி பெருநாள் அண்ட யவுமு நகர் அறுத்து பலியிடும் நாள்னு சொல்லுவாங்க. சரியா? யவுமு நகர் அறுத்து பலியிடும் நாள்னு சொல்லுவாங்க. 8ஆம் நாள் மினாவுல தங்குவாங்க நைட். 9ஆம் நாள் அரஃபால தங்குவாங்க. சரியா? இது 11, 12, 13 அந்த 3 நாளைக்கு தான் சொல்றது ஐயாமு தஷ்ரீக். ஐயாமு தஷ்ரீக் தான் ஒவ்வொன்றா கேட்கிறாங்க. ஐயாமு தஷ்ரீக்னு சொல்றது. சரியா? 9ஆம் நாள் அரஃபா நாள். அரஃபா மைதானத்துல ஹாஜிகள் இருப்பாங்க. அப்படி எல்லாம் போகுது. 10ஆம் நாள் ஹஜ்ஜி பெருநாள். 10ஆம் நாள் வந்து முஸ்தலிஃபாவுக்கு வருவாங்க ஹாஜிகள். முஸ்தலிஃபாவுக்கு வந்து அங்க வந்து ஜம்ரத்துல் அக்கபால 7 கற்கள் அடிப்பாங்க. தவாஃபுல் இஃபாலா என்ற தவாஃபை செய்யணுமா இருந்தா செய்வாங்க. அதுக்கு பிறகு 11 இதுலே தான் 7 இருந்தா சஈ செஞ்சு முடிய நீக்கி குர்பானு கொடுப்பாங்க. 11, 12, 13 மினால நின்று கற்கள் அடிப்பாங்க. சரியா? கற்கள் அடிப்பாங்க. கடைசியா தவாஃபுல் விதாவை செஞ்சுட்டு ஊருக்கு திரும்புவாங்க. ஹஜ்ஜி செய்யும் முறையை விளக்குன்னு வந்தா நான் சொல்ற விஷயத்தை வச்சு நோமலா எழுதுங்க. 8ஆம் நாள் மினாக்கு வருவாங்க, இரவு தங்குவாங்க. 9ஆம் நாள் அரஃபாக்கு போவாங்க. அரஃபால ஃபுல் டே இருப்பாங்க. லுஹர் அசர் அங்க சேர்த்து சொல்லுவாங்க. சரியா? ரைட். அதே போல 10ஆம் நாள் வந்து ஹஜ்ஜி பெருநாள். அந்த நாள் வந்து அவங்க வந்து முஸ்தலிஃபாவுக்கு வருவாங்க. சரியா? 10ஆம் நாள் வந்து முஸ்தலிஃபாவுல தான் தங்குவாங்க. சரியா? முஸ்தலிஃபாவுல தங்க போகல ஜம்ரத்துல் அக்கபால 7 கற்கள் அடிப்பாங்க. தவாஃபுல் இஃபாலாவை செய்ய டைமிங் தான் தவாஃபுல் இஃபாலாவையும் செய்வாங்க. அதுக்கு பிறகு வைத்து சஈ செஞ்சு முடிய நீக்கவும் வேணும். அப்ப அதுக்கு பிறகு 11, 12, 13 மினால தங்குவாங்க. சரியா? மினாவுல தங்குவாங்க. 3 ஜம்ராக்கள்ல கற்கள் அடிப்பாங்க. சரியா? ஹஜ் கடமையாக்கப்பட்ட ஹிஜ்ரி ஆண்டு 9. சரியா? ஹஜ் கடமையாக்கப்பட்ட ஹிஜ்ரி ஆண்டு 9. ரைட். நிறைய கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நான் இதுல உள்ளது விளங்கப்படுத்துறேன். டைம் இல்லை எனக்கு. ஓகேமா. இப்போ வரும் அடுத்து டைம் பேசி கொண்டிருக்குது. ரைட். அடுத்தது வந்து ஜக்காத்தும். சரியா? சரியா? ஜகாத் பொருட்கள், நிசாப், அளவுகள், பயன்கள் இதை கொஞ்சம் பார்ப்போம். சரியா? ரைட். ஜகாத்துல முக்கியத்துவம் வரலாம். சரியா? உங்களோட புக்ல இருக்கிற விட அல்லாவின் அருளை பெறுவதற்கான வழியில உண்டு, அல்லாவின் உதவியை பெறுவதற்கான வழியில் உண்டு. அருள் உதவி. அடுத்தது சோனத்தை வாரிசாக பெறுவது முக்கிய பண்பு. இது இல்லாம 5 கடமையில ஜகாத்தும் ஒரு கடமைன்னு உங்களுக்கு எழுதலாம். தொழுகையோடு சேர்த்து சொல்லப்பட்ட அமல்னும் எழுதலாம். இது இல்லாத பாயிண்ட்ஸ். 5 கடமையில ஒரு கடமை, தொழுகையோடு சேர்த்து சொல்லப்பட்ட ஒரு அமல்னும்
இதுல உங்களுக்கு சேர்த்துக்கொள்ளு. சரியா? ஐம்பெரும் கடமையில் உண்டு தொழுகையோடு சேர்த்து சொல்லப்பட்ட ஒரு கடமை. 70க்கு மேற்பட்ட இடங்கள்ல தொழுகையோடு சேர்த்து வந்தீங்க. ரைட். அடுத்தது ஜக்காத்தை வழங்குவது மூலம் கிடைக்கும் பயன். கொஞ்சம் பாருங்க, ஜக்காத்தை கொடுக்கறதால கிடைக்கிற பயன் என்று கேள்வி வரலாம். சரியா? அப்ப ஜக்காத் வழங்குகிறது உள்ளம் தூய்மை அடையும். ஜக்காத்தை கொடுக்கிறவன் உள்ளம் தூய்மை அடையும். ஏழைகள உள்ளங்களையும் தூய்மைப்படுத்தும். இறைவனுக்கு நன்றி செலுத்தும் மனப்பாங்கை வளர்க்கும். பொருளாதார ஏற்றத்தாழ்வை குறைக்கும். சரியா? பொருளாதார இது எல்லாம் இது பொதுவாகவே போட்டிக்கிறோம். சரியா? ஜக்காத்தை வழங்குவது மூலம் பொதுவா கிடைக்கிற பயன், ஜக்காத்துல பயன். சரியா? இதை பாடமாக்கி கொள்ளுங்க, உங்களுக்கு லேசி. ரைட். அடுத்தது ஜக்காத் விதியாவதற்கான நிபந்தனை இது வரலாம். சரியா? முஸ்லிம் ஆயிக்கணும், சுதந்திரம் உள்ளவன் ஆயிக்கணும், பொருள் தனக்கு சொந்தமான பொருள் ஆயிக்கணும், 1 வருஷம் பூர்த்தி ஆயிக்கணும். சரியா? இப்ப உங்களுக்கு தெரியும், ஆடு மாடு ஒட்டகத்துக்கெல்லாம் வியாபார பொருட்களுக்கெல்லாம் 1 வருஷம் பூர்த்தி ஆயிக்கணும். சரியா? அப்ப முஸ்லிம், சுதந்திரம், பொருள் தனக்குரியதாயிக்கணும், 1 வருடம் பூர்த்தி ஆயிக்கணும். ரைட். அடுத்தது ஜக்காத் விதியாகும் பொருட்கள் நிசாப் அளவு. கால்நடைகள் ஆடு மாடு ஒட்டகம், பல வகைகள் பேரிச்சம் திராட்சை, கனிப்பொருள் தங்கம் வெள்ளி, பணம் வர்த்தக பொருள் புதையல். இதுக்கெல்லாம் உங்களுக்கு அளவு தெரியும். நோமலா உங்களுக்கு இது அளவு தெரியும். சரியா? நீங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். நீங்க இன்னைக்கு நான் இப்ப ஃபுல்லா அளவெல்லாம் விளங்கப்படுத்தி கொண்டு இருக்கேலாம். நீங்க கட்டாயம் இதை நோட் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப ஆடா இருந்தா எத்தனை ஆடு இருக்கணும்? நோமலா சொல்றேன். சரியா? ஆடா இருந்தா எத்தனை ஆடு? ஆடா இருந்தா எத்தனை ஆடு? 40 ஆடு. சரியா? மாடா இருந்தா 30 மாடு. ஒட்டகமா இருந்தா 5 ஒட்டகம். சரியா? 40 ஆடு இருந்தா 1 ஆடு கொடுக்கும். சரியா? 30 மாடு இருந்தா 1 மாடு கொடுக்கும். சரியா? 5 ஒட்டகம் இருந்தா 1 ஒட்டகம். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. 5 ஒட்டகத்துக்கு 5 ஒட்டகத்துக்கு 1 ஆடு. சாரி, 5 ஒட்டகத்துக்கு 1 ஆடு. 10 ஒட்டகம் மீந்தா 2 ஆடு. 15 ஒட்டகம் மீந்தா 3 ஆடு. 20 ஒட்டகம் மீந்தா 4 ஆடு. 25 ஒட்டகம் மீந்தா 1 ஒட்டகம். சரியா? 25 ஒட்டகம் மீந்தா 1 ஒட்டகம் வரும். சரியா? ரைட். ஓ, ஜக்காத் கணக்குறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரியா? ரைட். 25 ஒட்டகம் மீந்தா 1 ஒட்டகம். ஓகே. நோமலா 40 30 5. 40 ஒட்டகம் 40 ஆடு இருந்தா 1 ஆடு. 30 மாடு இருந்தா 1 மாடு. அதுல இன்னொரு விஷயம் ஒண்ணுக்குது. 40 மாடு இருந்தா 2 வயது பூர்த்தியான ஒரு பசு மாடு. 30 மாடு இருந்தா 1 வயது பூர்த்தியான ஒரு காளை மாடு. 40 மாடா இருந்தா 2 வயது பூர்த்தியான ஒரு பசு மாடு. 5 ஒட்டகம் இருந்தா 1 ஆடு. 25 ஒட்டகம் இருந்தா 1 ஒட்டகம். ரைட். நெல்லு கோதுமை தானிய பொருள் இது அளவு எத்தனை கிலோகிராம் போடுங்க? நெல்லை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு அளவு ஒண்டிக்குது. சரியா? நெல்லுடைய நிசாப் அளவு ஒண்டிக்கு, அதை பார்த்தா சரி. கிலோகிராம்ல இது கொடுக்க வேண்டிய அளவு வந்து உங்களுக்கு தெரியும் 5 வீதம் ஒண்டிக்குது, 10 வீதம் ஒண்டிக்குது. இல்லையா? விவசாய செலவு இருந்தா 675 கிலோகிராம். ஜசாக்கல்லா. ஓகே. 600 நெல்லா இருந்தா 675 கிலோகிராம். ரைட். 5 வீதம் 10 வீதம் இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. விவசாய செலவுக்கு உட்பட்டதா இருந்தா 5 வீதம். விவசாய செலவு இல்லாம தானாவே வந்தா 10 வீதம் ஜக்காத் கொடுக்கணும். நெல் விவசாய பொருட்களுக்கு 5 வீதம் 10 வீதமா? ரைட். பேரிச்சம் திராட்சையும் அதே போலதான். சரியா? கனிப்பொருள் தங்கம் வெள்ளி உங்களுக்கு தெரியும். தங்கத்தை பொறுத்த வரைக்கும் 85 கிராம். சரியா? 85 கிராம் 10 பவுன் அப்படி இருக்குது. சரியா? அதை கொடுக்கணும். கனிப்பொருள் அது வரும். தனியா ஒரு ஒரு இது நீக்குது. நான் செய்யறது கொஞ்சம் இதுக்கு காட்டணும் உங்களுக்கு. ஆடு. சரியா? இருக்குது. 40 ஆடுகள் இருந்தா 2 வயதான ஒரு பெண் ஆடு. சரியா? அதுக்கு சொல்லுவாங்க 40ல இருந்து 120 வரை. அப்படி அப்படி இது பாத்துக்கணுங்க. நான் நோமலா காட்டுறேன். மாடுகள் வந்து 30 மாடு இருந்தா 1 வயதான ஒரு காளை மாடு. 40 மாடு இருந்தா 2 வயதான ஒரு பசு மாடு. ஓகே. ஓகே. இதெல்லாம் தெரியும் தான். நான் அடுத்த விஷயத்துக்கு போறவா? சரியா? ஒட்டகம் இருந்தா 5 ஒட்டகம் 2 வயதான ஒரு பெண் ஒட்டகம் 10 ஒட்டகம். ஓகே. இது நான் உங்களுக்கு பார்த்துட்டேன். தானியங்களை பொறுத்த வரைக்கும் 675 கிலோகிராம்
அல்லது நெல் உமி கலந்து இருந்தா 1350 கிலோகிராம். சரியா? அதையும் பார்த்துக்கிடுங்க. கனிப்பொருட்களும் அதே போலதான். தங்கம் வந்து இந்த 20 மிஸ்கால் 10.5 பவுன் 85 கிராம் எல்லாம் ஒண்ணுதான். உங்களுக்கு எம்சிக்யூக்கு வரும். 20 மிஸ்கால்னாலும் 10.5 பவுன் 85 கிராம் ஒண்ணுதான். சரியா? 2.5 வீதம் கொடுக்கணும். ரைட். அடுத்தது வெள்ளி வந்து 200 திர்ஹம் 10.5 பவுன் தங்கத்தின் அளவு 595 கிராம். 10.5 பவுன் வராது, 200 கிராமும். சரியா? 595, 200 தீர்க்கம் 595 கிராம் வெள்ளி. தங்கம் வெள்ளி புதியலாக கிடைச்சா 20 வீதம் கொடுக்கும். சரியா? புதியலாக தோண்டி எடுத்தா 20 வீதம். இதுக்கு காலமும் இல்லை. ஒரு வருஷத்துக்குள்ள 5 தடவை புதியல் கிடைச்சாலும் 5 தடவை கொடுக்கும். சரியா? ரைட். பணம் வந்து 85 கிராம் தங்கத்தோட அளவு தான் பணம். சரியா? ரைட். ஓகே. இப்ப இதுல இன்னொரு இதை கரெக்டா எங்கேயாவது மார்க் பண்ணி கொடுங்க. நான் ஃபர்ஸ்ட்டுக்கு எடுத்த ஒரு விஷயம் சொல்ல நினைச்சா மறந்துட்டேன். இந்தாக்கி உங்களுக்கு இது ஓகே தானே? குஃபுர் காஃபிர், ஷிர்க் முஷ்ரிக், ரித்தத் முர்தத், நிஃபாக் முனாஃபிக், இல்ஹாத் புல்ஹித். சரியா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. இது ஓகே. குஃபுர்னா இறை நிராகரிப்பாளன், இறை நிராகரிப்பு, இறை நிராகரிப்பாளன், இணை வைப்பு, இணை வைப்பவன், மதம் மாறுதல், மதம் மாறுபவன், நயவஞ்சகன், நயவஞ்சகன், நாஸ்திகவாதி, நாஸ்திகவாதம், நாஸ்திகவாதி. ரைட். இந்த கேள்வி உங்களுக்கு வரும். இலங்கைக்கு இஸ்லாத்தை போதிக்க வந்த 2 மத போதகர் கேட்டு வரும். சரியா? ஷுவரா நான் இப்ப சொல்றது கட்டாயம் வரலாம். 4 விஷயம். ஒன்று, அப்ப இலங்கைக்கு இஸ்லாத்தை போதிக்க வந்தாக்கள் 2 பேர் இருக்கிறாங்க. மறந்துடுவானா? வஹப் இப்னு அபி ஹப்சா நபியுடைய காலம், ஹாலித் இப்னு பக்காயா ஹாரூன் ரஷீதுடைய காலம். இலங்கைக்கு இஸ்லாத்தை போதிக்க வந்த 2 மத போதகர் கேட்டு வரும். ஹப்சாவை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நபி அவங்களோட மனைவி, நபியிட காலம். வஹப் இப்னு அபி ஹப்சா. ஹாலித் இப்னு பக்காயா ஹாரூன் ரஷீதுடைய காலம். ஓகே. இது வரலாம். சரியா? இது டியூட்ல இல்ல. இது நான் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தாருது. சரியா? டியூட்ல இது இல்லாதான் எழுதிக்கோங்கன்னு சொல்றேன். இது அந்த உங்களுக்கு ஜகாத்தை விளங்கப்படுத்தக்குள்ள அதுல வந்துச்சு. சரியா? ஓகே. இதை நீங்க ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க, எழுதி கொள்ளுங்க. ரைட். அடுத்ததுமா, இலங்கை முஸ்லிம்களது வரலாறு எழுதப்பட்ட 2 நூட்கள். இந்த 2 கேள்வியில ஏதாவது ஒரு கேள்வி வரும். சரியா? இலங்கை முஸ்லிம்களது வரலாறு எழுதப்பட்ட 2 நூட்கள், அவங்களோட ஆசிரியர் பெயர். சரியா? ரைட். இதுல பாருங்க, அஜாயிபுல் ஹிந்த் இப்னு ஜஹரியாட புக். சரியா? ஃபுதூஹுல் புல்தான் பலதூரிட புக். சரியா? இந்த 2 வரும், பேர் கேட்டு வரும் அல்லது புத்தகம் கேட்டு வரும். அஜாயிபுல் ஹிந்த் இப்னு ஜஹரியார், ஃபுதூஹுல் புல்தான் பலதூரி. புல்தான் பலதூரி என்று ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எழுத்து கிட்ட நெருக்கம் தானே? சரியா? இந்த எழுத்துக்கடையில தொடர் இது புல்தான் பலதூரி. சரியா? இந்த புல்தானையும் இந்த பலதூரியை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, கண்டுபிடிச்சிடலாம். புல்தான் பலதூரி. சரியா? ரைட். அதாவது இலங்கைக்கு இஸ்லாத்தை போதிக்க வந்த மார்க்க போதகர்கள் 2 பேர் சொல்லியாச்சு. அது மாதிரி இலங்கை வரலாறு பத்தி பேசின 2 புத்தகம் எழுதின ஆட்கள். இந்த 4ல ஏதாவது ஒரு கேள்வி ஷூரா உங்களுக்கு வரும். ஏன்னா அடிக்கடி வாருது. சரியா? ஆகவே அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நாளைக்கு வந்தா இன்ஷா அல்லாஹ் எழுதுங்க. ரைட். இப்ப நாங்க அடுத்த மெயின் பகுதிக்கு போவோம். இதுல டைம் வேஸ்ட் பண்ணிக்கொண்டு கேட்கலாம். ரைட். ஜகாத் பெற தகுதி அற்றவர்களை குறிப்பிடுக. ஓகே. இது உங்களுக்கு எழுதலாம். போதிய வருமானம் அற்றவர்கள். சரியா? அடிமைகள், நபி அவங்களோட குடும்பம், ஜகாத் கொடுப்போது பராமரிப்பு இருக்கிறார்கள், அப்படி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. சரியா? காஃபியர்கள், இவங்களுக்கு ஜகாத் கொடுக்க இயலாம். ஓகே. ரைட். அடுத்தது இதை கொஞ்சம் பாருங்க. இது கொஞ்சம் ஷோ பண்ணலாம். சரியா? அதாவது இபாதாக்களது வகைகள், நோக்கங்கள், அன்றாட நடவடிக்கை இபாதாவாக ஜகாத் கணக்க கேட்கிறாங்க. எல்லாரும் இந்த ஜகாத் கணக்க தான் கேட்கிறாங்க. ஓகே. கொஞ்சம் நோபலா பார்ப்போம். ஒரு ஆள்கிட்ட, சரியா, ஒரு ஆள்கிட்ட உதாரணத்துக்கு 8 லட்சம். உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், 8 லட்சம் காசு இருந்தா எவ்வளவு ஜகாத்? சரியா? நீங்க கவனமா யோசிக்கணும். ஜகாத் கொடுக்கிற வீதம் வந்து 2.5 வீதம். சரியா? அப்ப நீங்க எப்படி பின்னம் போடுவீங்க? 100ன் மேல் 2.5 தர 8 லட்சம். சரியா? 100ன் மேல் 2.5 தர 8 லட்சம். சரியா? அப்ப இதுக்கு நீங்க கணக்கு பார்த்தா
ஜக்காத் வந்துடும். ஓகே, 20,000 மலாசுன்னு வருவது பதில். சரியா? ரைட். அல்லது நான் உங்களுக்கு சொல்லி தந்திக்கிறேன். சரியா? உங்களுக்கு சொல்லி தந்திக்கிறேன். அதாவது 1000 ரூபா ஒரு ஆள்கிட்ட காசு இருந்தா 1000 ரூபாயில 1,00,000. சரியா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. 1,00,000 காசு இருந்தா 2,500 ரூபாய் கொடுக்கணும். சரியா? 100 ரூபாய்க்கு 2 ரூபா பைசா. அப்படி கணக்கு பார்த்தா 1,00,000 காசு இருந்தா 2,500 ரூபாய். ஓகே, 8 லட்சம் தானே. அப்ப 8ஆல பெருக்கிட்டா சரி. அப்ப 2 லட்சத்துக்கு 5,000, 4 லட்சத்துக்கு 10, 5 லட்சம், 4 லட்சத்துக்கு 10 லட்சம். சரியா? அதே போல 6 லட்சத்துக்கு 15 லட்சம், அது மாதிரி 8 லட்சத்துக்கு 20 லட்சம். சரியா? 20,000, சாரி. சரியா? இப்ப விளங்குதா? அதாவது 1 லட்சத்துக்கு 2,500 ரூபாய் வாய்ந்தா 8 லட்சத்துக்கு தானே. அதை 8ஆல பெருக்கி கொடுங்க. 8ஆல பெருக்கி விட்டா 20,000 வரும். அல்லது நீங்க போட்டு பாருங்க. 2 லட்சத்துக்கு 5,000, 4 லட்சத்துக்கு 10,000, 6 லட்சத்துக்கு 15,000, 8 லட்சத்துக்கு 20,000. ரைட். இதுல இன்னொரு கேள்வி வருது உங்களுக்கு. சரியா? நிசாப் அளவு கடன் சம்பந்தமான ஒரு கேள்வி வருது. சரியா? உதாரணத்துக்கு பாருங்க, கொஞ்சம் அவதானிங்க. 8 லட்சம் காசு இருக்குது. சரியா? ஓகே. எப்படி செஞ்சாங்க? 20,000 வந்தா சரி. 2.5 வீதம் தானே. 8 லட்சம் காசு இருக்குது, 2 லட்சம் கடன் இருக்குது. சரியா? அப்ப நீங்க ஜகாத் கணக்கிட போகல, இதை கழிக்கணும். 6 லட்சம் தான் பார்க்கணும். சரியா? 6 லட்சத்துக்கு தான் பார்க்கணும். இது ரெண்டாவது. சில கேள்வி டிரெக்டா தொகையை போட்டு கேட்கிறாங்க, சில கேள்வி கடன் போட்டு கேட்கிறாங்க. கடனை கழிக்கணும். ரைட். மூணாவது நிசாப்னு சொல்லி இன்னொன்னு கேட்கிறாங்க. சரி, அதாவது நிசாப் 6 லட்சம். அது சும்மா போடுறது. அதாவது 6 லட்சத்துக்கு மேல இருந்தா தான் ஜகாத் கொடுக்கணும். சரியா? உங்களோட விடையில ஜகாத் கொடுக்க தேவையில்லைன்னு ஒரு சொல் வந்தா நிசாப பாருங்க. அப்படி இல்லாட்டி நிசாப் விடுங்க, அது பிரச்சனையே இல்லை. நிசாப்ன்றதை வாசிக்கவே தேவையில்ல, பார்க்கவே தேவையில்ல. நீங்க டக்குன்னு கடனை கழிச்சிட்டு ஜகாத்தை பாருங்க, அல்லது சும்மா டிரெக்டா தந்தா 2.5 வீதத்துக்கு பார்த்தா போதும். அந்த அந்த அளவை விட மேல வந்தா தானே ஜக்காத் கொடுக்கணும். உங்களுக்கு ஒரு கேள்வி நான் பார்த்தேன். ஒரு பவுனின் விலை 50,000. சரியா? அப்படின்னா ஜக்காத் கொடுக்க வேண்டிய அளவு 10.5 பவுன் தானே. 10.5 பவுன் தங்கத்துல. அப்ப 10.5 பவுனுக்கு அப்ப அங்க இருக்க 50,000 5 லட்சத்தி 5 லட்சத்தி எவ்வளவு வரும் பாருங்க. 10.5 பவுனுக்கு கணக்கு பாருங்க. ஒரு பவுனுக்கு 50,000, 10 பவுனுக்கு 5 லட்சம், 5 லட்சத்தி 25,000. அப்ப எப்படியும் அதை விட கூட வந்தா ஜகாத் கொடுக்கும். இது உங்களுக்கு சும்மா குழப்புறதுக்கு போடுவாங்க. நிசாப் அளவு விடையில தேவை இல்லைன்னு, ஜகாத் கொடுக்க தேவை இல்லைன்னு வந்தா யோசிங்க. அப்ப இது அந்த அளவை விட குறைவா தான் காசு இருக்குதோ தெரியான்னு வரும். பொதுவா அப்படி தர மாட்டாங்க. சரியா? அதனால நீங்க மேலுள்ள தொகைக்கே ஜக்காத்தா கண்டுருங்க. கடனையும் தான் கடனை கழிச்சிட்டு பாருங்க. கடன் இல்லாட்டி மேலுள்ள தொகைக்கு ஜக்காத்தை பார்த்துங்க. சரியா? பார்ட் 1க்கு வாரது. பார்ட் 1க்கு வர கேள்வி. சரியா? ரைட். ஓகே. டைம் பேசி கொண்டீங்க. நீங்கள் நிறைய படிக்க வேண்டியது. ரைட். இபாதாக்களது வகைகள் கொஞ்சம் பாருங்க. இது விளக்கப்படுத்த வேண்டி வரும் உங்களுக்கு. அப்போ முதலாவது சுன்னத் ஃபர்லு. சுன்னத்துல என்ன? செய்தால் நன்மை, செய்யாவிட்டால் பாவம் இல்லை. உதாரணம் சொல்லணும். இதுக்கு உதாரணம் அதெல்லாம் டியூட்ல இல்லை. உதாரணம் என்ன வரும்? உதாரணம் சுன்னத்துக்கு சுன்னத்தான தொழுகைகள், லுஹா தொழுகை, வித்திரு தொழுகை, தராவி தொழுகை, சுன்னத்தான நோன்பு, உம்ரா எல்லாம் சுன்னத்துக்கு போடுவீங்க. பர்லுக்கு என்ன போடுவீங்க? தொழுகை, நோன்பு, ஜகாத், பெற்றோரை கவனிக்கிறது வரும். ரைட். பர்லத்தான் ரெண்டா பிரிப்பாங்க. பர்ல ஐன், பர்ல கிஃபாயா. கட்டாயம் செய்ய வேண்டியது பர்ல ஐன், கட்டாயம் செய்ய தேவையில்லாத சமூக கடமை பர்ல கிஃபாயா. இது கேட்டு வர்றது. பர்ல கிஃபாயாவுக்கு உதாரணம் ஜனாசாவுக்கான செலவுகளை செய்யறது, ஜனாசாவை தொழுவிக்கிறது, ஜனாசாவுக்கு கஃன் என்றது, ஜனாசாவை அடக்கம் செய்யறது. ஒரு ஊருக்கு தேவைப்படும். சரியா? ஊருக்கு தேவைப்படும் ஒரு ஊருக்கு தேவைப்படும் அறிஞர்களை உருவாக்குறது, ஒரு ஊருக்கு தேவைப்படும் மருத்துவர்களை உருவாக்குறது. அப்படி எழுதி விடுங்க. ஃபர்லைன் ஃபர்ல கிஃபாயா அடிக்கடி வாரது. இபாதாக்கள வகைகளை குறிப்பிட்டு விளக்குகள் வந்தா ஃபர்லு சுன்னத், ஃபர்ல ஐன், ஃபர்ல கிஃபாயான்னு எழுது. ஓகே, ரைட். இது கொஞ்சம் வருமா? சரி, இது எல்லாத்தையும் நீங்க பொதுவா பாத்துக்கணுங்க. இபாதாக்கள நோக்கம் இதை நீங்க பாடமாக்கினா இபாதாக்கள பயனுக்கும் எழுதுங்க. சரியா?
நோக்கம் பயன் ரெண்டுக்கும் எழுதலாம். பாடமாய் கொள்ளுங்க. தொழுகை தீய எண்ணத்தை நீக்கும், சகோதரத்துவத்தை வலுப்பெற செய்யும், நன்றி உணர்வை விருத்தி செய்யும், இன்னும் நிறைய இருக்குது. சரியா? ஜகாத் கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாக்கும். ஓகே, இதை நான் இன்னைக்கு இப்ப ஒவ்வொன்றா சொல்லி கொண்டிருக்கல. இப்ப இதுல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்னண்டாமா, இது நோக்கம் வந்தாலும் எழுதுறீங்க, பயன் வந்தாலும் எழுதுறீங்க. ஒரு அட்டவணமாய் தந்திக்கிறேன், டியூட்ல ரெடி பண்ணி கொள்ளுங்க. ரைட். அடுத்தது அன்றாட நடவடிக்கை இபாதாவாக மாறுவதற்கான நிபந்தனைகளை குறிப்பிட்டு விளக்கு. சில நேரம் உங்களுக்கு விளக்குகள் வந்தா சொல்லித்தாரன் கேட்டுக்கொள்ளுங்க. சரியா? தூய எண்ணம்னு போட்டு நீங்க விளங்கப்படுத்தணும். அன்றாட நடவடிக்கை ஒண்ணு எக்ஸாம்பிள் கெடுங்க. உதாரணமாக உழைத்தல். அப்ப என்ன எழுதுவீங்க? ஒரு மனிதன் உழைக்கிற நேரம் தூய எண்ணத்தோடு உழைக்கணும். என்ன? நான் ஹலாலான முறையில நான் உணவு சாப்பிடணும், என் குடும்பம் சாப்பிடணும் என்ற எண்ணத்தோட உழைக்கிறான். அடுத்தது ஏனையாக்களுக்கு சதக்கா சக்காத் கொடுக்கணும் என்ற நல்ல எண்ணத்தோட உழைக்கிறான். சரியா? நான் மத்தவன்ட்ட கையேந்தாம வாழணும் என்ற நல்ல எண்ணத்தோட உழைக்கிறான். அதுதான் தூய எண்ணத்துக்கு எழுதணும். ஷரியாட அனுமதிண்டா இஸ்லாமிய ஷரியா அனுமதிச்சிக்கணும். உதாரணமா இஸ்லாமிய ஷரியா வட்டியை தடை செஞ்சுக்குது, கலப்படுத்த. அப்போ இஸ்லாமிய ஷரியாட அனுமதி இல்லாத வியாபாரம், உதாரணமா பன்றி இறைச்சி வியாபாரம் செய்யணுமா, மதுபானத்து வியாபாரம் செய்யணுமா? ஓகே, வியாபாரம் செய்யணும். ரைட். அது மாதிரி ஷரியாட வரையறை இருக்குது. சரியா? இஸ்லாமிய ஷரியா எதை செஞ்சாலும் ஒரு வரையறை ஒன்று போட்டிக்கிறான். அந்த வரையறையை தாண்டி எங்களுக்கு செய்யலாம். உதாரணம் நீங்கள் திருமணம் முடித்தல். சரியா? திருமண முடித்தலை பொறுத்த வரைக்கும் திருமண முடித்தல்ல 4க்கு மேல திருமணம் முடிக்கலாம். வரையறை எத்தனை? 4. அதை எழுதும். சரியா? அடிப்படை கடமைக்கு தடை இல்லாத இருத்தல். ஜும்மா நேரத்துல ஜும்மா நேரத்துல வியாபாரம் செய்யறது கூடாது, அது இபாதத்து இல்லை. விளங்குதா? அது மாதிரி தொழுகை நேரத்துல விளையாடுறது கூடாது. ரைட். அடுத்தது ஒழுங்குமுறையாக செய்யறது. இது உங்களுக்கு 5 மார்க்ஸுக்கு வரலாம். அன்றாட நடவடிக்கை இபாதத்தாக மாறுவதற்கான நிபந்தனைகளை குறிப்பிட்டு விளக்குக வந்தா ஒன்னொன்ன போட்டு கொஞ்சம் கொஞ்சம் நீங்க எழுதணும். இப்ப நான் அதை எழுதுற மெத்தட் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். அப்படியே தலைப்பை போட்டு 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 எழுதி விடுங்க. சரியா? ரைட். உதாரணம் ஒண்ணு போட்டு எழுதி விட்டா சரி. சரிம்மா. அடுத்தது முனாக்கஹா. கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு தலைப்பு தான் விவாகம், விவாகரத்து. சரியாமா? ரைட். இதுல பரீட்சைக்கு வந்த பகுதி போன வருஷமும் அதுக்கு வருஷம் வந்தது. குடும்ப உறவால் மனமுடிக்க தடை செய்யப்பட்டார்கள். இதா சிறுகுறிப்பு ஒண்ணு வந்துச்சு. பெற்றோரது கடமைகள், அந்த மேசையில வச்சு பேப்பர்ல பெற்றோரது கடமைகள், நிரந்தர மகரம், திருமணத்தின் நோக்கம், இதெல்லாம் வந்துட்டு. அப்ப வரையலுமான பகுதியை பாருங்க. அர்கானு நிக்கா, வலிமா, வலியை பத்தி தனியே வரலாம். சரியா? ரைட். அடுத்தது கணவன் மனைவி கடமை, திருமணத்தின் நோக்கம், விவாகரத்து, குடும்ப வாழ்வில் பிரச்சனை வரும்போது தீர்க்கும் வழிகள். சரியா? சில நேரம் உங்களுக்கு இந்த குடும்ப வாழ்வில் பிரச்சனை வரும்போது தீர்க்கும் வழிகள்ல ஒண்ணு சொல்லுவாங்க, 2 பேருக்கு இடையில கணவன் மனைவி மனம் விட்டு கதைச்சு பிரச்சனையை தீர்க்கும். சரியா? அப்படி இல்லாட்டி அதுக்கு பிறகு கணவன் வீட்டு தரப்புலையும் மனைவிட வீட்டு தரப்புலையும் அந்த விஷயத்த சொல்லி அவங்க சமரசம் செய்வாங்க. அதுவும் சரி வராட்டி விவாகரத்துக்கு போகும். 3 விஷயம் சொல்லி தந்திக்கிறேன். அதுல இன்னும் உங்களுக்கு சொல்லலும் சொல்லி திருத்தல், தள்ளி திருத்தல், அடித்து திருத்தல் குர்ஆன் சொல்லுது. நீங்க அவங்களோட புக்ல எப்படி தெரியுமா இருக்குது? கணவனும் மனைவியும் மனமாற கதைச்சு பிரச்சனையை தீர்த்தல். அப்படி இல்லாட்டி கணவன் வீட்டிலிருந்து ஒரு ஆளும் மனைவி வீட்டிலிருந்து ஒரு ஆளையும் கூட்டிட்டு கதைச்சு பிரச்சனையை தீர்த்தல். அதுவும் சரி வராட்டி தான் விவாகரத்துக்கு போகும். சரியா? ரைட். அப்ப அந்த விஷயங்களை பார்த்துக்கணுங்க. நிக்காஹ், அதாவது அர்கான் என்று சொன்னா நிபந்தனை, திருமணம் செல்லும்படி ஆவதற்கான நிபந்தனை. மணமகன் மணமகள், ஈஜாப் கபூல், வலி, சாட்சி. அர்கானு நிக்காஹை குறிப்பிட்டு விளக்குக. 5 மார்க்ஸுக்கு வந்தா மணமகன் மணமகள் பத்தி கொஞ்சம் எழுதணும். முஸ்லிம் ஆயிக்கணும், பருவம் அடைஞ்சிக்கணும், இன்னொரு 3 கல்யாணத்துக்கு மேல முடிக்காமிக்கணும், அதாவது ஹஜ்ஜி செய்யறதுக்கான இஹ்ராம் ஆடை அணியாமைக்கணும். அப்படி கொஞ்சம் இருக்குது. ஈஜாப்னா கொடுப்பவரின் விருப்பம், வலியிட விருப்பம். கபூல்னா மணமகனுடைய விருப்பம். வலி என்றது பொறுப்புதாரர். ஒரு பெண்ணுக்கு வழியாக வர வேண்டிய ஆட்கள் பொறுப்புதாரர். ஒரு புக்ல தாராளமாகிது. சாட்சிகள் 2 சாட்சி தேவை, ஷாஹித். சரியா? ரைட். அடுத்தது ஒரு பெண்ணுக்கு வழியாக வர முடியும். இது கொஞ்சம் நான் ஷோ பண்ணிக்கிறேன் வழி சம்பந்தமா.
தந்தை, தந்தையின் தந்தை, தாயோட சம்பந்தப்பட்ட யாரும் வர மாட்டாங்க. சரியா? எம்சிக்யூக்கு இது வரும். தந்தை, தந்தையின் தந்தை, உடன் பிறந்த சகோதரன், தந்தை வழி சகோதரன், இப்படி இருக்குது. ஓகே, இதை பார்த்துக்கலுங்க, டியூட்ல பார்த்துக்கலுங்க. ஓகே, சரியா? அடுத்தது வழியாக வருபவருக்கு இருக்க வேண்டிய தகுதிகளும் கேட்டு வரலாம். முஸ்லிம் ஆயிக்கணும், ஆண் ஆயிக்கணும், பருவமடைஞ்சிக்கணும், புத்தி, சுதந்திரம், ஹஜ்ஜிக்கு இஹ்ராம் தரிக்காதவராக இருக்கணும். சரிதானே? ரைட். அதுல வந்துமா பெண்ணுக்கு சொல்லுவாங்க தூய அகுலுல் கிதாப்ல இருக்கிற பெண்ணாகவும் இருக்க இயலும்னு சொல்லி. திருமணம் முடிக்க போகல ஒரு பெண்ணுக்கு தூய அகுலுல் கிதாபில் உள்ள பெண்ணை முடிக்க இயலும், ஒரு ஆணுக்கு முடிக்க இயலும் ஒரு பெண். தூய அகுல் கிதாபுண்டா சிலை வணக்கத்துல ஈடுபடாத பழைய காலத்துல அல்லாஹ் மட்டும் வணங்கி வாழ்ந்த கொஞ்சம் பேர் இருந்தாங்க யூத கிறிஸ்தவ வேதத்துல. அப்படியான ஒரு பெண்ணை முடிக்கலாம். ஆனா ஒரு பெண்ணுக்கு, ஒரு முஸ்லிம் பெண்ணுக்கு தூய அகுல் கிதாபில் உள்ள ஆணை முடிக்கலாம். சரியா? ஒரு ஆணுக்கு தூய அகுல் கிதாபில் உள்ள ஒரு பெண்ணை முடிக்கலாம். அவ்வளவு தூரம் உங்களுக்கு டீப்பா வராது, தெரிஞ்சுக்கிறது. சரியா? அடுத்தது, ஒரு கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டியது. போன முறை பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை வந்துச்சு, இந்த முறை மனைவிக்கு செய்ய வேண்டியது வரலாம். மனைவியோடு அன்போடு பாசத்தோடு இருத்தல், மனைவிக்கான நஃபக்கா, கிஸ்வா, சுக்குனா. நஃபக்கான்னு சொல்றது உணவுக்கான செலவு, கிஸ்வான்னு சொல்றது ஆடைக்கான செலவு, சுக்குனான்றது வீடு கட்டி கொடுக்கறதுக்கான செலவு. உணவுக்கான செலவு, ஆடைக்கான செலவு, வீடு கட்டி கொடுக்கறதுக்கான செலவு. சரியா? மனைவியின் சுக துக்கத்தில் பங்கெடுத்தல், வீட்டு வேலைகளில் மனைவிக்கு உதவுதல், மனைவி குடும்பத்தவரோடு நல்ல முறையில் நடத்தல். இது உங்களுக்கு சும்மா ஜென்ரலா எழுதலாம். சரியா? ரைட். அடுத்ததுமா மனைவி தன் கணவனுக்கு செய்ய வேண்டிய விடயங்கள். அதுக்கு கணவனுக்கு கட்டுப்படுதல், கணவனுக்கு விசுவாசமாக நடத்தல், கணவன் சுக துக்கத்தில் பங்கெடுத்தல், கணவன் குடும்பத்தாரோடு நல்ல முறையில் நடத்தல், கணவன் விரும்பாத எவரையும் வீட்டுக்கு இதெல்லாம் உங்களுக்கு எழுதலாம். ஓகே, பாத்துக்கிறீங்க, மீட்டிக்கிறீங்க. சரியா? அடுத்தது திருமணத்தின் நோக்கம் வரலாம். இது அடிக்கடி வாரது, இதெல்லாம் எழுதுவாங்க. சாலிகான சந்ததிகளை உருவாக்குதல், உடல் உள்ள அமைதியை பெறுதல், சிறந்த சமூக கட்டமைப்பை தோற்றுவித்தல். இது உங்களுக்கு ஆல்ரெடி பாடம். சரியா? அடுத்தது திருமணத்தின் நோக்கங்கள் சிலதை சரி. ஓகே, பார்த்துட்டோம். நிரந்தர மகரம், இது அடிக்கடி வருது எக்ஸாமுக்கு. ஒரு முறை 2 வருஷம் வந்திருக்குது. இரத்த உறவு, திருமண உறவு, பால்குடி உறவு. ஒரு 2 பேரை நான் உங்களுக்கு சொல்றேன். இரத்த உறவால எங்களுக்கு யார கல்யாணம் முடிக்கலாம். ஒரு ஆள்ட தாயை முடிக்கலாம், ஒரு ஆள்ட மகளை முடிக்கலாம், ஒரு ஆள்ட சகோதரியை முடிக்கலாம். இரத்த உறவு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. தாய், மகள், சகோதரி. சரியா? திருமண உறவு கல்யாணம் முடிச்சு வாரத்தால யார முடிக்கலாம். உதாரணமா ஒரு ஆள்ட மருமகளை முடிக்கலாம், மகண்ட மனைவியை முடிக்கலாம். அதே போல மகண்ட மனைவியை முடிக்கலாம், பேத்தி. அது விளைச்சானே மகண்ட மனைவி, மகண்ட மனைவி. சரியா? கல்யாணம் முடிக்கிறது தானே. அதே போல தந்தையிட, சரியா, இன்னொரு வைஃப் வருவாவே, சாட்சின்னு சொல்லுவோமே. ஒரு ஆள்ட தந்தையுடைய 2வது மனைவி, அவளை முடிக்கலாம். சரியா? அடுத்தது மனைவியிட பிள்ளைன்னு வரும். மனைவி விதவி ஆகிக்கிறா, அவக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, அவளை முடிக்கலாம். சரியா? இப்படி திருமண உறவால கல்யாணம் முடிக்க இயலாதாங்க. பால்குடி உறவுண்டா அது ஓகே. பால் கொடுத்த பெண், பால் கொடுத்த பெண்ணுடைய தாய், பால் கொடுத்த பெண்ணுடைய மகள், பால் கொடுத்த பெண்ணுடைய சகோதரி. இரத்த உறவுக்குமாயே பால் கொடுத்தன்னு போட்டா சரி. சரியா? இது லேசி, கவனமா பார்த்துக்கணும். சரியா? அடுத்தது விவாகரத்தின் பிரதான வகை. இதுதான் இந்த முறை கொஞ்சம் ஷோ பண்ணா டிவோர்ஸ் சம்பந்தமா கேட்டு வரலாம். தலா, குல், ஃபஸ்ல். இது நான் உங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல ஒவ்வொன்றை பத்தியும் விளக்கமா போட்டிருந்தேன். சரியா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டிருந்தேன். தலாக்குன்னு சொல்றது கணவன் புறத்தால் நடக்கிற டிவோர்ஸ். குல்ன்னு சொல்றது மனைவி, ஃபஸ்ல்ன்றது காலியா. சரியா? இதை கொஞ்சம் மார்க் பண்ணி கொடுங்க. இது நான் நிறைய போட்டில. தலாக் வந்து கணவன், குல் வந்து மனைவி, ஃபஸ்ல் வந்து காலி. சரியா? தலாக்குனா கணவனால் செய்யறது, குல்னா மனைவி, ஃபஸ்ல் வந்து காலியாராம். காலியார்னு சொல்றது இப்ப உதாரணமா திருமண நிபந்தனையில ஒன்று மீறப்பட்டா ஃபஸ்லுக்கு தான் செய்வாங்க. 2 பேரும் கல்யாணம் முடிச்ச பிறகு ஒரு ஆள் மதம் மாறினா ஃபஸ்லுக்கு தான் செய்யணும். சரியா? அதே போல 2 பேரும் கல்யாணம் முடிச்ச பிறகு 2 பேரும் ஒரு தாய் கிட்ட பால் குடிச்சிக்கிறாங்கன்றது கேள்விப்பட்டா பிரியும் ஃபஸ்ட். சரியா? இது இல்லாம, சரியா, கொஞ்சம் அவதானிங்க. இது இல்லாத ஒரு பகுதி ஒன்று, அந்த 3 சில நேரம் உங்களுக்கு வரலாம். அதாவது லிஹார், லிஹார்னு ஒண்ணுக்குது, லிஆன்னு ஒண்ணுக்குது,
ஈலா ஒண்ணு இருக்கு. சரியா? இந்த மூணையும் நோமலா பாத்துக்கொள்ளுங்க. லிஹார்ன்றது ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை தாய்க்கு ஒப்பிடுது. நீ என்ன உம்மா போல இருக்கிறா, உன்னுடைய முகம் என்னுடைய உம்மாட முகம் போல இருக்குது, ஒன்னு நான் என் தாயாக கருதுகிறேன் என்று சொன்னா அது லிஹார். சரியா? அப்படி வந்து அதுக்கு பரிகாரங்கள் இருக்குது. சேர்ந்து வாழவும் மேலும் குற்ற பரிகாரம் கொடுக்கணும். ரைட். அடுத்தது லிஆன் என்று சொன்னா சபித்து பிரிதல், விபச்சார குற்றம் சுமத்துறது. ஒரு கணவன் தந்த மனைவி விபச்சாரத்தில் ஈடுபடுறதை கண்டு 4 சாட்சி இல்லாட்டி பள்ளிக்கு போயிட்டு சத்தியம் பண்ணி சபிச்சு பிரியும். சரியா? மனைவியை பள்ளிக்கு கூட்டிட்டு போயிட்டு இவரும் போயிட்டு அல்லாஹ்வின் சத்தியமாக மனைவி விபச்சாரத்தில் ஈடுபட்டதை நான் கண்டேன் என்று 4 சத்தியம் பண்ணணும். 5வது சொல்லணும், நான் சொல்றது பொய்யானா அவள் மறுத்தது உண்மையானா அல்லாட சாபம் எனக்கு வரட்டும்னு சொல்லும். பிறகு மனைவிக்கும் அந்த சான்ஸ் கொடுப்பாங்க. அவளும் வந்து இதே மாதிரி சொல்லுவோம். சரியா? அவன் சொல்றது பொய், நான் சொல்றது உண்மை, நான் அப்படி நடக்கலன்னு 4 முறை சத்தியம் பண்ணி 5வது சத்தியம் பண்ணணும் தன்னை சபிச் அல்லாட சாபம் எனக்கு வரட்டும். லிஆன் மூலம் பிரிஞ்ச ஆக்கள் ஒரு நாளும் சேர்ந்து வாழே. ரைட்? அது சரி. ஈலா ஒன்று சொல்றது ஒரு கணவன் அல்லாஹ் மீது சத்தியமாக மனைவியை பார்த்து உன்னோடு இனி நான் உறவு கொள்ள மாட்டேன் என்று சத்தியம் செய்யறது. சரியா? அப்படி செஞ்சா 4 மாசம் பிரியாம பொறுத்திருக்கோம்னு குர்ஆன் சொல்லுது. 4 மாசம் வெயிட் பண்ணுங்க. பிறகு 2 பேரும் சேர்ந்து வாழ ஆசைப்பட்டா ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வாழலாம், சேர்ந்து வாழாட்டு பிரியலாம். ஈலா ஊ. சரியா? மனைவியோடு உறவு கொள்ள மாட்டேன் என்று கணவன் சத்தியமின்ற விவாகரத்து முறை. ஓகே, எம்சிக்யூக்கு வரும், பார்ட் 2க்கும் வரும். இந்த முறை சாய்ஸ் பண்ணதுக்குள்ள இருக்குது. விவாகரத்தை நாளையும் பார்த்துக்கணுங்க. தலாக், குல்உ, ஃபஸ்ஹ், லிஹார், லிஆன், ஈலா ஊ. சரியா? ரைட். ஓகே, நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? அப்ப இதை கொஞ்சம் பார்த்துக்கலுங்க. சரிதானே? இதுல என் வாட்ஸ்அப் குரூப்ல இல்லாத ஆட்களுக்கு நான் லிங்க் அனுப்புறேன். நீங்க எல்லாரும் அதுல குரூப்ல ஜாயின் ஆகுங்க. அதுக்கப்புறம் நான் போட்டதெல்லாம் திருப்பி அந்த குரூப்ல போட்டுருக்கு. சரியா? ரைட். ஓகேம்மா. திருப்பி சொல்றேன், விவாகரத்து எக்ஸாமுக்கு இந்த முறை எதிர்பார்க்கலாம். நல்லா பாருங்க. சரியா? ரைட். அடுத்தது பாருங்க, வலிமா. சில நேரம் இது சிறுகுறிப்புக்கு வரலாம். வலிமா சிறுகுறிப்பு. சரியா? என்ன வரும்? மணமகள் இல்ல மணமகனால் கொடுக்கப்படுற விருந்து. சரியா? ஓ, நான் முடிஞ்சு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அனுப்புறேன். மணமகனால் கொடுக்கப்படும் விருந்து. நபி அவங்க திருமண விருந்தை நபி அவர்கள் வலியுறுத்திக்கிறாங்க. கட்டாயம் இந்த சாப்பாடு கொடுக்கணும். கணவன் வசதிக்கு ஏற்றவாறு வலிமா கொடுக்கணும். வலிமாவுக்கு அழைக்கப்பட்டால் கட்டாயம் போகணும். வலிமாவில் வீண் விரயம், ஆடம்பரம் தவிர்க்கப்படணும். ஆண் பெண் கலப்பு தவிர்க்கப்படும். சரியா? வலிமால பேத்துட்டு குறை கூறுறது கூடாது. மணப்பெண்ணை வாழ்த்திட்டு வரலாம். ஒரு 5 பாயிண்ட்ஸை வச்சு உங்களோட வசன நடையில் எழுதுங்க. நான் எனக்கு இது சிறுகுறிப்புக்கு வரலாம்னு சொல்லு. ரைட். இப்ப எனக்கு அனுப்பலாம். இப்ப நான் படிச்சு கொடுத்துருக்கிறேன். முடிஞ்ச பிறகு மெசேஜ் போடுங்க, டிஸ்டர்ப் பண்ண வேணாம். சரியா? இன்னும் கொஞ்ச நேரம் தான் இங்குது, இன்னும் 1 மணி தியானம் தான் இங்குது. சரியா? ரைட். அடுத்தது முஆமலாத். இப்ப நான் சொல்ற விஷயங்களை மைண்டுக்கு எடுங்கம்மா. அதுக்கு பிறகு நீங்க பாருங்க, வியாபாரம் கொடுக்கல் வாங்கல், இதுலயும் கட்டாயம் கேள்வி வரும். இந்த முறை 10ஆம் ஆண்டோடு தொடர்பான பகுதிகளில் இருந்து கேள்வியை நான் போட்டிக்கிறேன். சரியா? முஆமலாத்துல பாருங்க, கேள்வி வந்தது. வியாபாரத்தில் தவிர்க்க வேண்டிய விடயம் 2022ஆம் ஆண்டு வந்துச்சு. பொருளீட்டல் இபாதாவாக மாற தேவைப்படும் நிபந்தனை 22ல வந்துச்சு. உழைக்காமல் இருப்பதற்கான காரணிகள் மாவர்தி சொல்ற காரணி 23ல வந்துச்சு. இவ்வளவுதான் முஆமலாத்துல வந்திக்கிறதால நிறைய பகுதி வரலாம். வர்த்தக விதிமுறைகள், தடை செய்யப்பட்ட வர்த்தக முறை, நடைமுறை சார்ந்த அடிப்படை, கோட்பாட்டு ரீதியான அடிப்படை, பொருளீட்டலில் பேண வேண்டிய வரையறை, வியாபார பொருளோடு தொடர்பான விதிகள், இஸ்லாமிய முறைப்படி வியாபாரம் செய்யும் போது கிடைக்கும் பயன், இஸ்லாமிய பொருளாதாரத்தின் சிறப்பம்சம். சில நேரம் உங்களோட டியூட்ல அது ஈக்காது, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இஸ்லாமிய பொருளாதாரத்தில சிறப்பம்சங்கள் அதையும் சேர்த்துக்கொள்ளுங்க. தெய்வீக தன்மை கொண்டது, அல்லாஹ்விடமிருந்து பெறப்பட்டது, பூர்ணமானது, சமநிலையானது, எல்லாரையும் கவனிக்கும், நெகிழ்வும் நெகிழா தன்மை கொண்டது. அப்படி. சரியா? ரைட். இப்ப நாங்க வருவோம் வியாபாரத்துல அடிப்படை. வாங்குவோன் விற்போன், வியாபார பொருள், ஈஜ் ஆஃப் கஃப். சரியா? அப்ப இது சொல்லுவாங்க அர்கானுல் பைன்னு சொல்லுவாங்க, வியாபாரத்துல அடிப்படை. ஓகே, இது சரியா? அடுத்தது எல்லாம் பாத்துக்கிறேங்க, நான் ஃபாஸ்டா சொல்றேன். கொடுக்கல் வாங்கலில் தடுக்கப்பட்ட விடயம்,
தேவையில்லாத சத்தியம், அளவை நிறுவையில் மோசடி, பதுக்கல், கலப்படம், பொய் பேசுதல், ஏமாற்றுதல் பாடமாய்க்கொள்ளும். சரியா? அடுத்தது நடைமுறை சார்ந்து, இது கொஞ்சம் பாடமாக்கி ஆகணும். கோட்பாட்டு ரீதியான அடிப்படை நடைமுறை 10ஆம் ஆண்டுல இருக்குது. அல்லாவுக்கு நன்றி செலுத்தல், ஜக்கா சதக்காக்களை வழங்குதல், செலவில் சேமிப்பில் நடுநிலை பேணல். சரியா? ரைட். வட்டியை தவிர்த்தல், லஞ்சம், சூது, ஏமாற்று, சுரண்டலை தவிர்த்தல், இதெல்லாம் பார்த்துக்கணும். இது லேஸ். சும்மா பிசினஸ்ல தவிர்க்க வேண்டிய விஷயம் வட்டி, கலப்படம், ஏமாற்றுதல், மோசடி, பொய்ச்சத்தியம், லஞ்சம். உங்களுக்கு எழுதலாம் இது. சரியா? ரைட். அடுத்தது கோட்பாட்டு ரீதியான அடிப்படை, இது கொஞ்சம் பாடமாக்கணும். வளங்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு உரியது. செல்வம் பற்றி மனிதன் மறுமையில் விசாரிக்கப்படுவான். தனிநபர் சொத்து, இது விளக்கம் கேட்டு வராது, சும்மா கேட்டு வரும். சரியா? ரைட். அடுத்தது வியாபாரம், பொருளோடு தொடர்பான விதிகள். இந்த மாதிரி நுணுக்கமா சில கேள்வி எடுத்து போறான். போன முறை அந்த மாவர்தியிட உழைக்காம ஈக்கிறதுக்கான காரணம் போட்ட மாதிரி வியாபாரம் பொருளோடு தொடர்பான விதிகள் வந்தா விற்பவருக்கு சொந்தமாய்க்கணும், ஒப்படைக்கும் தகுதி உடையதாய்க்கணும், கையில் இருப்பிக்கணும், சுத்தமானதாய்க்கணும், பயனுள்ளதாய்க்கணும். ரைட்? ஓகே. இஸ்லாமிய முறைப்படி வியாபாரம் செய்யும் போது கிடைக்கும் பயன், இதுவும் கேட்டு வரும். வியாபாரம் வணக்கமா மாறும். 2 பேருக்கும் இடையில, வாங்குறவனுக்கும் விற்கிறவனுக்கும் இடையில நல்ல உறவு பேணப்படும். வியாபாரம் பலமடையும். ஹராமான கொடுக்கல் வாங்கல இருந்து பாதுகாப்பு கிடைக்கும். வீண் குற்றச்சாட்டுல இருந்து பாதுகாப்பு கிடைக்கும். சரியா? அடுத்தது ஆன்மீகம், நல்லொழுக்கம், முக்கியமான பகுதி. சரியா? ஆன்மீகமும் நல்லொழுக்கத்தையும் சேர்த்து போட்டிக்கிறேன். இதுலயும் உங்களுக்கு கேள்வி வரும். ரைட். இதுல போன முறை வந்த பகுதி பாருங்க. சரியா? தஸ்கியாண்டா என்னன்னு வந்துச்சு, ஒழுக்கம் பத்தி ஒரு ஹதீஸ் கேட்டு வந்துச்சு, உல நட்பண்புகள் சிலது கேட்டு வந்துச்சு, உல ஆரோக்கியம் பற்றிய குர்ஆன் வசனம், தௌபாவின் நிபந்தனை, லுக்குமான் அலைஹிஸ்ஸலாம் தனது மகனுக்கு சொன்ன போதனை, உபதேசம், வணக்க வழிபாடும் ஒழுக்கமும். சரியா? ரைட். இப்ப நாங்க எதிர்பார்க்க ஏழுமான பகுதி ஆன்மீகத்தை வளர்த்திடும் பண்பு, பாதித்திடும் பண்பு, பொறுமையின் வடிவங்கள். உழைப்ப இருப்பதற்கான காரணங்கள் உங்களுக்கு வராது. போன முறை வந்துட்டு அதை கேட்க மாவர்தியில சோம்பல் அப்படி வருவது, அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். சரியா? ரைட். அல்லாஹ்வின் மீது தவக்குள் வைக்கும் சந்தர்ப்பம் 3. மாரிஃபாவை அடைந்து கொள்வதற்கு எவ்வாறு செயற்படணும், அன்பு வைத்தலின் பிரிவு, ஈகையின் பயன். சுவரை பார்த்துட்டு போங்க, இதுகள சொல்லிட விடையெல்லாம் அடிச்சே தந்திக்கிறேன் டியூட்ல. சரியா? ரைட். ஆன்மீகத்தை வளர்த்திடும் பண்பு தக்குவா, தௌபா, ரிலா, மஹப்பா, தவக்குல், ஜுஹுத் வரா. இது இல்லாம குர்ஆன் ஓதுறது, தொழுகிறது, திக்ரு செய்யறது, அதுவும் சரி. பாதிக்கிற பண்பு பொய், பொறாமை, கோல், புறம். ஓகே, அது உங்களுக்கு எழுதிடும். சரியா? அடுத்தது பொறுமையின் வடிவங்கள். இது கொஞ்சம் கேட்டு வரலாம். கோபம் வரும்போது அடக்குதல், பேராசை வரும்போது போதுமாக்கி கொள்ளல், சோதனை வரும்போது தாங்கிக் கொள்ளல். இது அப்படியே அவனோட புக்ல இருக்குது. சரியா? அதை கொஞ்சம் பார்த்துக்கலாம். அடுத்தது அல்லாஹ்வின் மீது தவக்குள் வைக்கும் சந்தர்ப்பம். இந்த மாதிரி வித்தியாசமான கேள்வி போட்டுருவாங்க. வீட்டை விட்டு வெளியேறும் போது, ஒரு தொழிலை ஆரம்பிக்கும் போது, பரீட்சை எழுத செல்லும் போது, அதுவும் வரும். கற்றல் நடவடிக்கையில் ஈடுபடும் போது, தூங்க செல்லும் போது, இப்படி நாங்க தவக்குள் வைக்கிற சந்தர்ப்பங்கள் வரலாம். அடுத்தது மாரிஃபா எனும் உளப்பேரின்மை நிலையை அடைந்து வர செயற்பாடு. அதாவது மாரிஃபா, அல்லாஹ் அறிஞ்ச அந்த விஷயம் நடந்தா அவர் எப்படி வாழ்வார், தனக்கு ஏற்படும் துன்பங்களை இன்பமாக கருதுவார், ஷரியத்தை முழுமையாக பின்பற்றுவார், அல்லாஹ் வணங்குவார், தன்னிடம் உள்ள எல்லாத்தையும் அல்லாஹ்வுக்காக கொடுப்பாரு. சும்மா எழுதிடும். அல்லாஹோடு நெருக்கமான உறவு வந்தா என்னென்ன செய்வாரு, அமல் செய்வாரு, பாவத்தை விட்டு ஒதுங்குவாரு, உண்மை பேசுவாரு, மத்தாக்களுக்கு கொடுப்பாரு. சும்மா எழுதுறாங்க. சரியா? ரைட். அடுத்தது அன்பு வைத்தலின் பிரிவு. மஹப்பா, அன்பு, அல்லாஹ்வின் மீது அன்பு வைத்தல், அவன் படைப்பின் மீது அன்பு வைத்தல். 2 மார்க்ஸுக்கு கேள்வி வரலாம், 10 கேள்வி வருமே. அல்லாஹ்வின் மீது அன்பு வைத்தல், படைப்பின் மீது அன்பு வைத்தல். சரியா? ரைட். ஈகையின் பயன். ஒரு ஆளுக்கு தர்மம் பண்றதால எங்களுக்கு கிடைக்கிற பயன். அல்லாஹ்வின் அன்பும் மனிதர்களது அன்பும் கிடைக்கும், மறுமையில் கூலி கிடைக்கும், செல்வத்தில் விருத்தி ஏற்படும், ஆபத்துகள் நீங்கும், மன மகிழ்ச்சி ஏற்படும், ஆயுள் கூடும். அதையும் போட்டுக்கொள்ளணும், எங்களோட ஆயுள் கூடும். சரியா? ரைட். அடுத்தது அல் குர்ஆனும் ஹதீஸும். ஓகேமா? சட்ட மூலாதாரத்திலையும் கேள்வி வரலாம். குர்ஆனும் ஹதீஸும் இதுல எப்படி வரும்? போன முறை வந்ததை பார்ப்போம். கொஞ்சம் பரீட்சைக்கு வந்த பகுதி. சரியா? சிஹாவ் சித்தாவின் ஆசிரியர். போன முறை ஹதீஸ் சம்பந்தமா தான் நிறைய வந்துச்சு. சுன்னாவின் முக்கியத்துவம்,
சிகாவு சித்தாவின் நூல்கள், சஹீல் புகாரி, சஹீல் முஸ்லிம், சுன்னாவிற்கான ஆதாரம். இப்படி நிறைய சுன்னா வச்சுதான் வந்தீங்குது. இந்த முறை குர்ஆனை வச்சு வரலாம். சரியா? அல் குர்ஆன் அற்புதம், நபியின் காலத்தில் குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட முறைகள், ஹதீஸ் கிரந்தங்களும் ஹதீஸ்களது எண்ணிக்கை, ஹதீஸ் கிரந்தங்களும் ஹதீஸ்களது எண்ணிக்கை பார்க்கலாம். ஓகே, நீங்க ஒவ்வொன்றா போட்டு தவக்குள் வருமா விழா வருமான்னு கேட்டா அதை எனக்கு சொல்லலாமா? நான் கெஸ் பண்றது இது. அதுகளை படிச்சுட்டு போங்க, அதெல்லாம் என்கிட்ட கேட்க வேணாம். நான் சாய்ஸ் பண்ண கொஞ்சத்தை ஃபர்ஸ்ட்டுக்கு முடிப்போம், அதுக்கு பிறகு மத்ததையும் பாருங்க. சரியா? வஹீன் அவசியம், இதுகள் எல்லாத்தையும் பார்த்துக்கலுங்க. ரைட், இதுல வந்து குர்ஆன் அற்புதம், மொழி ரீதியான அற்புதம், அறிவியல் அற்புதம், எதிர்குறல் அற்புதம், பாதுகாப்பு அற்புதம், மனமாற்றம் அற்புதம், கருத்து செறிவு அற்புதம்னு நிறைய இருக்குது. அடுத்தது நபியின் காலத்தில் குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட முறை, மனனம், எழுத்து, நடைமுறை, போதனை. ஓகே, ஹதீஸ் கிரந்தங்களும் ஹதீஸ்களது எண்ணிக்கை, சஹீல் புகாரி 72 75. சரியா? சஹீல் முஸ்லிம் 4000, திர்மிதி 4800, அபுதாவுத் 4800, நசாயி 43 41, இப்னு மாஜா 4000. சரியா? இதை உங்களுக்கு நான் லேசா சொல்லி தந்திக்கிறேன். சரியா? ஃபர்ஸ்ட்டுக்கு ஓகே, அதை இது லேசா நீங்க பாடமாக்குறதுக்கு 72 75 43 41 ஃபர்ஸ்ட்டுக்கு போட்டுக்கிறோம். சரியா? 72 75 டபுள் ஃபிகர்ல இது வந்து புகாரி. சரியா? சஹீஹுல் புகாரி. 43 41 449 நசாயி. சரியா? ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, 43 41 449 நசாயி. ரைட், அதுக்கு பிறகு 4800ல 2 இருக்குது. சரியா? 4802 இருக்குது. என்ன வரும்? 4802 அபூதாவுத் திர்மிதி, அபூதாவுத் திர்மிதி இத்தனை வச்சு சொல்லணும். சரியா? அபூதாவுத். சரியா? அபூதாவுத் திர்மிதின்னு சொல்லி தந்திக்கிறது. சரியா? எனக்கு இத்தனை தீனா அபூதாவுத் திர்மிதி, அபூதாவுத் திர்மிதி 4800 4800. சரியா? ரைட், அடுத்தது 4000ல 2 வரும். ஒண்ணு வந்து முஸ்லிம் வரும், அடுத்தது வந்து என்ன வரும்? இப்னு மாஜா. சரியா? இப்னு மாஜா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லேசா சொல்லித்தரேன். 72 75 புகாரி, 43 41 நசாய், நானா. அதுக்கு பிறகு 4800ல 2. சரியா? 4800 4802 அபூதாவுத் திர்மிதி, அபூதாவுத் திர்மிதி 4000ல 2 முஸ்லிம் இப்னு மாஜா. ஓகே, இத பார்த்துக்கணுங்க. நம்பர்ஸ் குழம்பும் கவனமா இதை ரெடி பண்ணிக்கணுங்க. இதுதான் எதிர்பார்க்கிற விஷயம். அடுத்தது என்னடாப்பா, இதை நீங்க இப்ப மீட்டவும் மீக்குது, அதனாலதான் நான் ஃபாஸ்டா போறேன். வஹீன் அவசியம். சில நேரம் வரலாம். அடிப்படை வினாக்களுக்கு விடை காணும். நான் யாரு, நான் ஏன் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன், நான் என்ன செய்யணும், மறைவான விடயங்களே அறிய, மறுமை, சொர்க்கம், மௌத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கை, அதை அறிய வகி தேவை. நன்மையான விடயங்களவை, தீமையான விடயங்களவை என்பது அறிய. எதெல்லாம் எங்களுக்கு நன்மை பயக்கும், எதெல்லாம் எங்களுக்கு தீமை பயக்கும் என்பது அறியறதுக்கும் வகி தேவை. சரியா? 3 விஷயங்களை போட்டா போதும். ஏன் வஹீர் அவசியம்? அடிப்படை வினாக்களுக்கு பதில் காண, நன்மையான காரியம் எது, தீமையான காரியம் எது என்றதுக்கு அல்லாஹ் தான் பதில் சொல்லணும். வஹி தேவை. மறைவான விடயங்களை விளங்க, வாழ்க்கையில உண்மையான லட்சியத்தை விளங்க வஹி தேவை. சரியா? அடுத்தது அக்கீதா. அக்கீதா ஷுவர் வரவே இல்லை. சரியா? 2 வருஷத்துக்கு அக்கீதால 2 வருடங்களாக அக்கீதால செகண்ட் பார்ட்டுக்கு கேள்வி இல்லை. உங்களுக்கு ஏன்னா அது அடிக்கடி வாரத்தால நிப்பாட்டி விட்டாங்க. ஆனா உங்களுக்கு பெரும்பாலும் எதிர்பார்க்கலாம். நாளைக்கு எக்ஸாம் முடிஞ்சு வந்து சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் எத்தனை விஷயம் வந்துச்சுன்னு சொல்லி. சரியா? ரைட், பரீட்சைக்கு வர முடியுமான பகுதி அக்கீதாட பதவிலக்கம், குழுக்கள் தோன்றிமைக்கான காரணம், முக்கிய குழு, பாதிப்பு, அக்கீதாட தூய்மையை பாதுகாத்து இமாம்கள். ஓகே, இது உங்களுக்கு தெரியும், இஸ்லாமிய நம்பிக்கை கோட்பாடு. அதே போல 2வது வந்து பாருங்க, அக்கீதாட தூய்மை, குழு உருவானமைக்கான காரணம் நிறைய எழுதுவீங்க. சரியா? சரியா? அரசியல் ரீதியான பிளவு, மூட நம்பிக்கை, அப்படி நிறைய வரும். சரியா? அக்கீதா தான் இப்ப சொல்லிட்டு 2 வருஷமா வந்து இல்ல வரும் மறுக்க கேக்குறீங்க, அக்கீதா வருமாண்டு. அடுத்ததுமா அக்கீதாவின் தூய்மை. 2 வருஷமா அக்கீதாவில பாஸ் பேப்பர்ஸ்ல செகண்ட் பார்ட்ல கேள்வி பெருசா வந்து இல்ல. அவ எந்த வருஷம் கூட எதிர்பார்க்கலாம், அக்கீதா வருமானு கேக்குது. அக்கீதாவின் தூய்மை நிலை சீர்கெட்டு போனதால் ஏற்பட்ட பாதிப்பு.
இலகுத்தன்மை இழந்தது. இது கொஞ்சம் தேவை, இது செய்யாது. முஸ்லிம்கள் ஒற்றுமை இல்லாம போச்சு, குர்ஆன் சுன்னாவை விட்டு மக்கள் தூரமாகினர். இதை கொஞ்சம் பார்த்துக்கணும். சரியா? அடுத்தது இஸ்லாமிய அகீதாவுக்கு முரணாக தோற்றம் பெற்ற குழுக்கள் மூத்தசிலா, கதரியா, ஜபரியா, ஷியா, ஹவாரிஜ் அவ்வளவு மிகு. சரியா? அடுத்தது மாசடைந்த அகீதாவின் தூய்மையை பாதுகாக்க பாடுபட்ட இமாம்கள் அஹ்மது இப்னு ஹம்பல், அபுல் ஹசன் அஷ்அரி, அபு மன்சூர் அல் மாத்துருதி, அபு ஜஃபர் அத்-தஹாவி. சரியா? ரைட், ஓகே. அடுத்தது வரலாறுக்கு போறோம். சரியா? கொஞ்சம் கவனமா பார்க்க வேண்டிய தலைப்பு தான் வரலாறு. சரியா? வரலாறுல நான் எடுத்தது முகமது நபியோட வரலாறு, ஜாகிலிய காலம், அதுக்கப்புறம் டிபி ஜாயா, சித்தி லெப்பை, அடுத்தது கலீஃபாக்களோட வரலாறு. இதுதான் வரலாறுக்குள்ள வரும். ரைட். பரீட்சைக்கு வந்த பகுதியை பாருங்க. முன்னைய கலீஃபாவால் அடுத்த கலீஃபாவாக தெரிவானவர். சரியா? உஸ்மான் அலியின் பணி, அலி அலியின் ஆளுமை பண்பு, டிபி ஜாயா அரேபியர் வருகை தந்தமைக்கான காரணம், முஸ்லிமை வணிக ஆலோசனை நியமித்தவர், ஆரம்ப முஸ்லிம் குடியேற்றங்கள் இடம், பொருளாதாரத்துறைக்கு முஸ்லிம்கள் ஆற்றிய பணி. சரியா? அப்ப அடுத்தது பரீட்சைக்கு வர முடியுமான பகுதிகள், அபூபக்கர் அலி, உமர் அலி அவங்கள பத்தி ஆளுமை பண்புகள் பணி வரும். MC சித்தி நபி சிறுகுறிப்பு எதிர்பார்க்கலாம். தேசிய சுதந்திரத்துக்காக ஆற்றிய பணிகள், ஜாகிலியா கால மக்களது குடும்ப அரசியல் நடத்தை நிலை, இவைகளை பார்த்துக்கணுங்க. சரியா? ஒரு மனிதனின் முக்கிய கேள்விகள்டா, நான் யாரு, நான் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தேன், என்ன பணி என்ன, நான் எங்கு போக போறேன், இதுதான் அந்த முக்கிய வினாக்கள். சரியா? ரைட். நபி அவர்கள் அது உடன்படிக்கை கொஞ்சம் பார்த்துக்கணும். சரியா? சீரத்து நபி, ஓ நபியில வரலாறு, ஓகே பாருங்க. அபூபக்கர் அலி, உமர் அலியோட பண்புகள், சேவை. இது அபூபக்கர் அவர்கள் நபிக்கு பிறகு கலிஃபாவார தகுதியா என்பதற்கான ஆதாரம். இந்த கேள்வி புக்ல இருக்குது, கேட்டு வரும். அபூபக்கர நபியா அடுத்த கலிஃபாவாக தெரிவு செய்வதற்கான ஆதாரம் வித்தியாசமா கேள்வி வரலாம். நபி அவங்களோட இறுதி காலத்தில் தொழுகை நடாத்துமாறு நபி சொன்னாங்க இல்லையா? நபி அவங்களுக்கு கடுமையான சுகையினம் ஏற்பட்ட போது அபூபக்கரை தான் சொன்னாங்க தொழுவீங்க. அப்ப தொழுகையின் இமாம், நாட்டின் இமாம். சரியா? எனக்கு பின் அடுத்து வரும் அபூபக்கர், உமர் ஆகிய இருவரையும் உங்களுக்கு வழிகாட்டியாக எடுத்துக் கொள்ளுங்கள், நபியே சொல்லிட்டு போனான். நீங்கள் மரணித்து விட்டால் நான் யாரிடம் தீர்வு கேட்க வேண்டும்? அவர் பெண்கள் வந்து நபிட்ட கேட்கிறாங்களே, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன், ஆன்சர் பண்ணுங்க. நபி சொல்றாங்க, நீங்க அப்புறம் வாங்க, பிறகு வாங்க. பிறகு வார நேரம் நீங்க மௌத்தாவி இருந்தா அபூபக்கர்ட்ட போங்கன்னு சொன்னாங்க. இந்த காரணங்கள் தான் நபிக்கு பிறகு அபூபக்கரை கலீஃபாவாக தெரிவு செஞ்ச நியாயம். சரியாமா? அடுத்தது அபூபக்கர் அவங்களோட ஆட்சி காலத்தில் செய்த சேவைகள். இது ஓகே, பாடமாக்குவீங்க. முதலாவது ஆட்சியை பொறுப்படுத்தது, போலி நபியை ஒழிச்சது, ஜகாத் மருத்துவருக்கு எதிராக போர் செஞ்சது, மதம் மாறியோருக்கு எதிராக போர் செஞ்சது, குர்ஆன நூலுறுப்படுத்தினது, அடுத்த கலீஃபாவை தெரிவு செஞ்சுட்டு போனது. கலீஃபான்னு 2 வரும். ஃபர்ஸ்டுக்கு முதலாவது கலீஃபா பொறுப்பை எடுத்தது, கடைசியா அடுத்த கலீஃபாவை தெரிவு செஞ்சுட்டு போனது. அந்த 2 சும்மாவே வந்துச்சு. ஓகேமா? ரைட். அடுத்தது உமர் அலியோட சேவைகள். பைத்துல் மாலை உருவாக்கினாங்க, மஜ்லிஸ் ஷூரா, ஹிஜ்ரிய கலண்டர், ஒழுங்கமைப்பான இராணுவ படை, தனித்துவமான நாணயம், சரியா, நகரங்கள் நிர்மாணம், இதை உங்களுக்கு எழுதலாம். சரியா? உமர்ட ஆளுமை பண்புகளும் சில நேரம் வரலாம், அபூபக்கரோட ஆளுமை பண்புகளும் வரலாம். அதாவது இஸ்லாத்துக்காக ஆண்கள்ல முதலாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர், நபிக்கு ஹிஜ்ரத் பயணத்தில் அப்படி கொஞ்சம் மிக தேடி பார்த்துக்கலுங்க. எல்லாமே எனக்கு தரையில அபூபக்கரோட உமரோட ஆளுமை பண்புகள் அல்லது அவங்களோட பண்புகள்னு வரும், அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். சரியா? ரைட். அடுத்தது முஸ்லிம் தேசிய சுதந்திரத்துக்காக ஆற்ற வேண்டிய பணிகள். முஸ்லிம்கள் இதுக்கு முன்னுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க? கள்ளிக்கோட்டை மன்னன் சமோரனின் உதவியை பெற மன்னன் மாயாதுன்னை முஸ்லிம்களையே தூதுவர்களாக அனுப்பினார். கண்டிய மன்னரது தூதுவர்களாக முஸ்லிம்கள் செயற்பட்டார்கள். டிபி ஜாயா சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டார். இப்படி கொஞ்சம் இது பார்த்துக்கிடுங்க. அடுத்தது நபி அவர்களது உடன்படிக்கை, இது கொஞ்சம் கவனம். சரியா? இதுல முதலாவது உங்களை டியூட்டர் நான் தந்திக்கிறேன், அக்கபா உடன்படிக்கை. சரியா? அவுஸ் கஸ்ரஜ் கோத்திரத்துக்கும் நபிக்கும் இடையில நடந்தது. சரியா? நுபுவத் 11 நடந்தது. சரியா? அப்ப அதுல ஒவ்வொன்றா போட்டிக்கிறேன் பாருங்க. மதீனா சாசனம் அஹ்லுல் கிதாபுக்கும் ஹிஜ்ரி 1 நடந்தது, நபி அவங்களுக்கு இடையில நடந்தது ஹிஜ்ரி 1. சரியா? அக்கபா உடன்படிக்கை
அவுஸ் கஸ்ரத் கோத்திரத்துக்கும் நபிக்கும் இடையில நுபுவத் 11. மதீனா சாசனம் அஹ்லுல் கிதாபுக்கும் இடைக்கும் நபிக்கும் இடையில ஹிஜ்ரி 1. ஹுதைபியா உடன்படிக்கை குறைஷி காஃபிர்களுக்கு இடையில் நடந்தது ஹிஜ்ரி 6. சரியா? இதை ஆண்ட ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, எம்சிக்கு வரும். இப்போ ஒவ்வொரு உடன்படிக்கையில சில பாயிண்ட்ஸை மட்டும் போட்டிக்கிறேன். சரியா? அக்கபா உடன்படிக்கையில சிலை வணங்க மாட்டோம், மது அருந்த மாட்டோம், விபச்சாரம் செய்ய மாட்டோம், கொலை செய்ய மாட்டோம், களவெடுக்க மாட்டோம், பொய் பேச மாட்டோம். அதே சேர்த்துக்கொள்ளுங்க. சரியா? களவெடுக்க மாட்டோம், பொய் பேச மாட்டோம், குழந்தைகளை பெண் குழந்தைகளை உயிரோடு புதைக்க மாட்டோம். இதுல இன்னொரு பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன். 2வது அக்கபா உடன்படிக்கை ஒண்ணு நடக்குது. அதுல ஒரு நிபந்தனை கூடுது, எங்கட உயிரை விட நபீட உயிரை பாதுகாப்போம். 2வது அக்கபா உடன்படிக்கையில ஒரு பாயிண்ட்ஸ் கூடுது. அடுத்த வருஷம் நபியோட ஒப்பந்தம் பண்றாங்க, எங்கட உயிரை விட நபீட உயிரை பாதுகாப்போம். அதை சேர்த்துக்கணும். சரியா? கேட்டு வரலாம். 1வது அக்கபா உடன்படிக்கைக்கும் 2வது அக்கபா உடன்படிக்கைக்கும் டிஃபரண்ட். சரியா? ரைட். மதீனா சாசனம் அடுத்தது. இதுல என்ன, மதீனாவை ஒரு நாடாக கருதுவோம். அங்கு வாழ்ற முஸ்லிம்களும் யூதர்களும் ஒரு நாட்டு மக்கள். முகமது நபி அவங்க அந்த நாட்டுடைய ஜனாதிபதி, கலீஃபா, தலைவர். அவரது முடிவிற்கு எல்லாரும் கட்டுப்படுவாங்க. குறைஷிகளுக்கு யாரும் உதவக்கூடாது. இப்படி கொஞ்சம் இருக்குது. சரியா? அப்ப வெளியிலிருந்து யாராவது யூதர்களை தாக்கினா முஸ்லிம்கள் உதவணும், வெளியிலிருந்து யாராவது முஸ்லிம்களை தாக்கினா யூதர்கள் உதவணும். ஒவ்வொரு மதத்தினரும் அவங்களோட மதங்களை பின்பற்றி வாழலாம். இப்படி நிறைய இருக்குது. கொஞ்சம் நான் போட்டீங்க. சரியா? ரைட். அடுத்தது ஹுதைபியா உடன்படிக்கை. இது உம்ரா செய்ய நபி அவங்க போன நேரம் இல்லையா, அங்க ஹுதைபியா என்ற இடத்துல அவங்க நிறுத்தப்படுறாங்க. அந்த நேரம் அவங்களோடு செஞ்சு கொள்ளப்பட்ட உடன்படிக்கை தான் ஹுதைபியா உடன்படிக்கை. இதுல முக்கியமா அடிக்கடி கேட்பீங்க, பையத்து ஷஜரா அல்லது பையத்து ரில்வான் இல்லையா. அது உஸ்மான் அலிக்காக நடந்துச்சு. உங்களுக்கு தெரியும், எல்லாரும் ஹுதைபியா என்ற இடத்துல தங்கிக்கிற நேரம் உஸ்மான் அலி சொல்றாங்க, நான் போயிட்டு காஃபிர்கள்ட்ட கதைச்சிட்டு வரேன், நாங்க சண்டைக்கு வரல, நாங்க உம்ரா செய்ய வந்தோம், ஊர் மக்களோட பார்த்துட்டு போக வந்தோம், எங்களுக்கு அனுமதி தாங்கன்னு நான் கதைச்சிட்டு வரேன்னு போறாங்க. சரியா? அங்க போனா கதை வருது, உஸ்மான கொலை செஞ்சிட்டாங்க. ஆகவே உஸ்மான் கொலை செய்யப்பட்ட செய்தி வந்த உடனே நபியாங்க ஒரு மரத்துக்கு கீழே எல்லா சஹாபாக்களையும் ஒன்று சேர்த்து ஒரு சத்திய வாக்கெடுக்கிறாங்க. அதைத்தான் சொல்றது பையத்து ஷஜரா அல்லது பையத்து ரில்வான். கேட்டு வரலாம், பையத்து ஷஜராவை விளக்குக. இந்த சம்பவத்தை நீங்க எழுதினா சரி. சரியா? அப்ப எல்லாரும் உஸ்மான் கொலை செய்யப்பட்டிருந்தா நாங்க எல்லாரும் போராடுவோம் என்று நபிக்கிட்ட வாக்கு கொடுக்குறாங்க. பையத்து ஷஜர். ரைட். அதுக்கு பிறகு உஸ்மான் அலி வந்தாங்க, உடன்படிக்கை செய்ய விருப்பம் உண்டாங்க. நபி அவங்களும் குறைஷி காஃபிர்களும் உடன்படிக்கை செஞ்சாங்க. அந்த நிபந்தனை தான் இது. என்னது? இந்த வருஷம் உம்ரா செய்ய இயலா, திரும்பி போகும். வந்த மாதிரி திரும்பி போங்க. அடுத்த வருஷம் வாங்க, உம்ரா செய்யுங்க, 3 நாளைக்கு மேல இருக்கலாம், திரும்பி போகணும். அதே போல சரியா 10 வருஷத்துக்கு முஸ்லிம்களும் காஃபிர்களும் யுத்தம் செய்வது தடை. உங்களோட ஊர்ல இருந்து மதீனாவில இருந்து மக்காக்கு ஒரு முஸ்லிம் வந்தா திருப்பி அனுப்ப பட மாட்டார். ஆனா எங்கட ஊர்ல இருந்து மக்கால இருந்து ஒரு காஃபிர் மதீனாக்கு வந்தா அவரை திருப்பி அனுப்பணும். சரியா? இப்படியா? அடுத்தது மக்காவாசியும் மதீனாவாசியும் வியாபார ஒப்பந்தங்கள் பண்ணலாம். இப்படி ஒரு 4-5 நிபந்தனையை வச்சு எழுதி விடும். சரியாமா? ரைட். இது அதெல்லாம் போட்டிக்கிறான்னு பாத்துக்கணுங்க. ரைட். இப்ப கடைசி பகுதி மேலதிகமானது. இது இல்லாம இன்னும் கொஞ்சம் பகுதிகளையும் நீங்க பார்த்துட்டு போறது நல்லது. சரியா? ரைட். இதுல பாருங்கம்மா, இறுதி நபித்துவம். இது கொஞ்சம் நான் செலக்ட் பண்ணது. அவுலவியாத், ஃபிக்ஹுல் அவுலவியாத், நபி பயன்படுத்திய தொடர் ஊடகம். சரியா? முஸ்லிம் உம்மத்தின் கட்டமைப்பும் பாதுகாப்பு. இதுலயும் கேள்விகள் வரலாம். சரியா? அப்ப இதுகள்ல நீங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். இறுதி நபித்துவம். ரைட். உலகிற்கு பல நபிமார்கள் அனுப்பப்பட்டமைக்கான காரணம் உண்டு. சரியா? இது கேட்டு வரலாம். எந்த ஒரு நபியும் அனுப்பப்படாத சமுதாயமாக இருந்தா நபி வருவாங்க. இன்னொரு சமூகத்துக்கு அனுப்பப்பட்ட நபியின் தூது செய்தி எட்டாம இருந்தா நபி வருவாங்க. முன்னே நபியுடைய போதனைகள் அழிஞ்சு போய்த்திருந்தா நபி வருவாங்க. ஒரு நபிக்கு சப்போர்ட்டா இன்னொரு நபி தேவைப்பட்டா நபி வருவாங்க. சரியா? ஒரு நபி அப்ப இப்படியான காரணங்களால தான் இன்னொரு நபி வருவாங்க. உங்களுக்கு இது கேட்டு வரலாம். முகமது நபிக்கு எந்த காரணமும் வசதியா விளங்கப்படுத்துங்க. சரியா? அடுத்தது, முகமது நபி அவர்கள் இறுதி நபி ஆவார் என்பதற்கான தர்க்க ரீதியான சான்று. குர்ஆன் ஆதாரம்,
ஹதீஸ் ஆதாரம் பாடமாக்கிக்கொள்ளுங்க. நான் முகமதாகவும் இருக்கிறேன், அகமதாகவும் இருக்கிறேன், ஆக்கிபாகவும் இருக்கிறேன், ஹாஷிராகவும் இருக்கிறேன், அப்படி வருவது. அதுல ஏதாவது பாடமாக்கிக்கொள்ளுங்க. குர்ஆனும் சொல்லுது முகமது யாருக்கும் தந்தை இல்ல, இறுதியான நபி ஆவார் அப்படின்னு வருது. குர்ஆன் வசனம் ஹதீஸ்ல பாடமாக்கிக்கொள்ளுங்க. இதுல தர்க்க ரீதியான ஆதாரம், முகமது நபி அவர்களுக்கு வழங்கப்பட்ட போதனை பூரணம் அடைஞ்சிட்டு. அப்போ பூரணம் அடைஞ்சா இன்னொரு நபி தேவையில்ல. ரெண்டாவது, முகமது நபி அவங்களுக்கு வழங்கப்பட்ட போதனை அழியாமல் பாதுகாக்கப்பட்டிருக்குது, இன்னொரு நபி தேவையில்ல. மூணாவது, முகமது நபி அவங்களுக்கு இன்னொரு நபியோட துணை தேவையில்ல. இந்த மூணையும் பாடமாக்கிக்கொள்ளுங்க. முகமது நபிக்கு பிறகு இன்னொரு நபி தேவையில்ல என்றதுக்கான காரணம். சரியாமா? ரைட். அடுத்தது அவுலவியாத்து யாரோ ஒரு ஆள் கேட்டீங்க. வசத்தியா. வசத்தியான்னு சொல்றது என்னன்னாமா நடுநிலை பேணல். வசதியா இடையில வந்துச்சு. வசதியான்றது பேலன்ஸ். சும்மா வாழ்க்கையில நாங்க அதுக்கு நீங்க எழுதுங்க, இந்த உலகத்தையும் நாங்க அனுபவிக்கணும், மறுமைக்கு ரெடி ஆகணும். சரியா? இந்த உலகத்தை மட்டும் அனுபவிச்சு மறுமையை புறக்கணிக்கவும் கூடாது, அல்லது மறுமைக்கு மட்டும் ரெடியாகி இந்த உலகத்தை நாங்க புறக்கணிக்கவும் கூடாது. சரியா? அப்படிக்கு தானே எல்லாத்தையுமே செலவழிச்சிட்டு ஒண்ணும் இல்லாம வாழவும் கூடாது, யாருக்கும் ஒண்ணும் கொடுக்காம எல்லாத்தையும் தான் மட்டும் அனுபவிக்கவும் கூடாது. விலங்கு தானே? அப்ப இப்படி பேலன்ஸா நாங்க வாழணும். உலக கல்வியை மட்டும் படிச்சுட்டு மறுமை கல்வியை படிக்காம விடவும் கூடாது, மறுமை கல்வியை படிச்சுட்டு உலக கல்வியை படிக்காது. தீன் துனியா இப்படி எல்லாத்துலயும் நாங்க நடுநிலை பேணணும் என்றுதான் அந்த வசதியா. சரியா? அவுலவியாத் என்று சொல்றது முதன்மைப்படுத்த வேண்டிய பிரியோரிட்டின்னு சொல்லுவாங்களே, பெஸ்ட்டுக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சரியா? உதாரணம் இதுல போட்டீங்கன்னா முதன்மைப்படுத்தப்பட வேண்டிய விடயம். தொழும் போது ஒருவர் மயங்கி விழுந்தா தொழுகையை விட்டுட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணணும். ஒரு ஆள் 2வது முறை ஹஜ்ஜுக்கு போறாரு, வீட்டுக்கு பக்கத்து வீட்டு பெண்ணோட மகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்க காசு இல்லாம இருக்குது, அவை காசை கொடுக்கலாம். சரியா? ரைட். ஒரு ஏழை பாருங்க, அது பார்த்தோம். போர் சமாதானம், போரும் சமாதானம்னு வந்தா சமாதானத்துக்கு தான் நாங்க போகணும். ஒரு 3 உதாரணங்கள் எழுத தெரியும். போர் சமாதானம்னு வந்தா சமாதானத்துக்கு தான் நாங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். சரியா? அது மாதிரி முதன்மை தொழுற நேரம் ஒரு ஆள் மயங்கி விழுந்தா அவருக்கு உதவி செய்யணும். சரியா? அதே போல 2வது முறை ஹஜ் செய்வதை விட்டு விட்டு அனர்த்தத்துக்கு உட்பட்டவர்களுக்கு உதவுது. இப்படி ஃபிக்ஹுல் அவுலவியாத்தில் அந்த முதன்மைப்படுத்த வேண்டிய விஷயங்கள் இருக்குது. இது கொஞ்சம் இந்த முறை எதிர்பார்க்கிறேன்னா வருமாய்க்கும். சரியா? ரைட். நபி பயன்படுத்திய தொடர் ஊடகங்கள். முகமது நபி அவங்க இஸ்லாத்தை போதிக்கிறதுக்கு சில தொடர் ஊடகங்களை பயன்படுத்திக்கிறாங்க. சரியா? ஒண்ணு, ஒட்டகையின் முதுகு. பழைய காலத்துல அப்ப அதாவது அரஃபா பேருரை நபியாங்க ஒட்டகத்துக்கு மேல ஏறிதான் செஞ்சாங்க. அதே மாதிரி சஃபா மலை குன்று, முதலாவது நபியாங்க இஸ்லாத்தை பகிரங்கமா சொன்னது சஃபா மலை குன்றின் மீது ஏறி. அதே போல உக்கால், மிஜன்னா, துல் மஜாஸ், ஜாகிலிய கால சந்தை. கேள்வி கேட்டு வந்திக்குது, ஜாகிலிய கால சந்தையில பேரை 2 பேரை தருகன்னு வந்திக்குது. சரியா? மஸ்ஜிதுல் மிம்பர், மிம்பர் படி, மஸ்ஜிதுல மிம்பர் படி. மகதானான்னு சொன்னா அதான் குறுபடம். உங்களுக்கு பள்ளியில 2 மினாரத் மாதிரி பெரிய தூணிக்குது, அதைத்தான் சொல்றது. சரியா? ரைட். அடுத்தது ஜும்மா தொழுகை, கிரகண தொழுகை, அரஃபா பேருரை, நிக்காகின் போது கல்யாணம் முடிக்கிற நேரம் நபியாக உரையாற்றுவாங்க. அதுவும் கூட அஸ்ஹாபு சுஃபாக்கிறது திண்ணை, தக்பீர் ஒலி. ஆஃபத்துன்னு வரக்குள்ள முதலாவது பள்ளிக்கு போயிட்டு அல்லாஹ் அக்பர்னு சொல்லுவாங்க. பாங்கு சொல்லாத நேரத்துல தக்பீர் சொன்னா மக்கள் எல்லாரும் ஒன்று கூடிடுவாங்க, எல்லாரையும் ஒன்று சேர்க்கிறது. சரியா? இந்த மாதிரி விஷயங்கள் இது, இதையும் கொஞ்சம் பார்த்துக்கலுங்க. சரியா? ரைட். முஸ்லிம் உம்மத்தின் கட்டமைப்பை பாதுகாக்க குர்ஆன் ஹதீஸ் கூறும் போதனை. சரியா? குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடித்தல், தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படல், சகோதரத்துவத்தை பேணல், கூட்டு கடமையில் நிறைவேற்றல் பாடமாய் கொள்ளுங்க. அது மாதிரி நாட்டுப்பற்றுக்காக நாங்க செய்ய வேண்டிய வேலை இருக்குது. சரியா? அதே நீங்க இதுல பாத்துக்கணும். சித்தி லப்பை கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். சரியா? அதெல்லாம் இப்ப எங்களுக்கு விளங்கப்படுத்தி கொண்டிருக்கலாமா? இதை கொஞ்சம் பாருங்க. 2004. ஓகே. அடுத்தது இலங்கை வாழ் மக்களின் மறுமலர்ச்சி. சித்தி லப்பைங்க வரலாறு இதுல கொஞ்சம் இது ரெடி பண்ணிக்கணும். சரியா? ரைட். இதுல கீழே உள்ள பகுதி பாருங்க, இதுதான் எங்களுக்கு தேவை. இன்னைக்கு சாகிரா பாடசாலை உருவாக்கம், பெண்களுக்கான தனியான பாடசாலை உருவாக்கம், பாடத்திட்டங்களை உருவாக்கினார், முஸ்லிம் நேசன் ஞான தீபம் வெளியிட்டார், அசன்பே சரித்திரம் உருவாக்கினார், விவாக பதிவுகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுத்தார். முஸ்லிம்களோட கல்யாணங்களை பதியிற இல்ல, சித்தி லப்பை தான் அதை பதியறதுக்கான வேலையை செஞ்சார். ரைட். அடுத்தது ஜாகிலியா கால மக்களது குடும்ப நிலை
சமயநிலை, இது கொஞ்சம் பாருங்க. சரியா? ரைட். சமயநிலை இது கொஞ்சம் ஜாகிலிய காலத்துல அ- அ- இதுல எல்லா சமயத்திலும் தான் சரி. ஒண்ணு, அல்லாஹ் பற்றி அரைக்குறையாக நம்பினாங்க. ஜாகிலியா கால மக்கள்கிட்ட அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை அரைக்குறையா இருந்துச்சு. இந்த சிலைகளை வணங்கினாங்க. இந்த இந்த சிலைகள் எங்களை அல்லாஹ்ட்ட கொண்டு போய்த்து எங்களை பத்தி நல்லா சொல்லும் என்று சொன்னாங்க. சரியா? அது அடுத்தது, நெருப்பு வணங்குறாக்களும் மீந்தாங்க. அதே போல கிறிஸ்தவரும் மீந்தாங்க, யூதர்கள் மீந்தாங்க. சரியா? ரைட். அப்படி எல்லா பகுதியும் வருமா. நெருப்பை வணங்குபவர்கள் இருந்துள்ளார்கள். அதே போல யூத கிறிஸ்தவ மதமும் காணப்படுச்சு. சமய நிலையே எழுதணும். சரியா? அடுத்தது, நடத்தை, கொலை, மது, வட்டி, விபச்சாரம், பழிக்கு பழி வாங்கல், வழிப்பறி கொள்ளை, இதெல்லாம் சர்வசாதாரணமாக காணப்பட்டுச்சு. சரியா? ரைட். தந்தை மரணிக்கும் போது வாப்பா மௌத்தா போக்கல மகள்கிட்ட சொல்லுவாரு, சூதாட தெரியாத, மது அருந்த தெரியாத ஆண்களை கல்யாணம் முடிக்காதுன்னு சொல்லுவார். தந்தை வசியத்தாக கூறுவார். பழிக்கு பழி வாங்குதல், யுத்தம் செய்தல் சர்வசாதாரணமா நடக்கும். பாடமாய் கொள்ளுங்க. ஜாகிலியா காலத்துல மக்கள நடத்தை எப்படி இருந்துச்சு. ரைட். அடுத்தது, மக்கா கால தவா வரலாறு, நபீத வரலாறுல இருந்து சிறு குறிப்புக்கு கேள்வி வரலாம். சரியா? அப்ப இதுல போட்டிக்கிறேன். மக்கா கால தவா வரலாறு 13 வருஷம். சரியா? 3 வருடங்கள் ரகசிய பிரச்சாரம், 10 வருடங்கள் பகிரங்க பிரச்சாரம். சரியா? ஆரம்பத்தில் ஃபெஸ்டுக்கு நபியாவுங்க குடும்பத்துக்கு தான் இஸ்லாத்தை சொன்னாங்க, நண்பர்களுக்கு இஸ்லாத்தை சொன்னாங்க, அடிமைகளுக்கு இஸ்லாத்தை சொன்னாங்க. ஹனீஃப்கள், ஹனீஃப்கள்டா யாருன்னு கேட்டுக்கிறீங்க? ஜாகிலியா காலத்துல வாழ்ந்த சிலை வணக்கத்தில் ஈடுபடாத நல்ல மனிதர்கள். அவங்க கடைசியா ஒரு நபி வருவாருன்னு எதிர்பார்த்து கொண்டு இதாக்கள். இப்ராஹிம் அலி இஸ்லாத்துடைய மார்க்கத்தை பின்பற்றினார்கள். அபூபக்கர் அலி அவங்க ஒரு ஹனீஃப். சரியா? ரைட். அர்க்கம் அலியுடைய வீட்டுல தான் இஸ்லாமிய போதனை நடந்துச்சு. அதுக்கப்புறம் அல்லாஹ் சொன்னான், பப்ளிக்கா இஸ்லாத்தை சொல்லுங்க. அப்ப சஃபா மலை குன்றின் மீது ஏறி இஸ்லாத்தை பகிரங்கப்படுத்தினாங்க. சொல் ரீதியாக, செயல் ரீதியாக. அதுக்கு பிறகு குறைஷி காபீர்கள் நபி அவங்களுக்கு தொல்லை கொடுத்தாங்க. கல்லால் அடிச்சாங்க, பொல்லால் அடிச்சாங்க, ஏசினாங்க, சூனியக்காரன் சொன்னாங்க. ஷேபு அபு தாலிப் என்ற பள்ளத்தாக்குல 3 வருஷம் பொருளாதார தடை விதிச்சாங்க. கொலை முயற்சி, இதெல்லாம் நடக்குது. இதுதான் நீங்க மக்கா கால தவா வரலாறுல சிறுகுறிப்பு வந்தா எழுதும். ஓகே, நல்லா பார்த்துட்டு போங்க. ரைட். அப்புறம் ஜாகிலியா காலத்துல குடும்பம் இல்ல, ஆண் பெண்களிடையே சமநிலை இல்ல, மோசமான திருமண முறை, ஆண் பல மனைவிமார்களை வச்சிருந்தாங்க. தந்தையிட மனைவிமார்களை தந்தை மௌத்தாயின பிறகு மகன் மணந்தான். ஒரு தந்தைக்கு 4-5 வைஃப் இருக்கும். சரியா? முத்துவா திருமணம், தற்காலிக திருமணம் காணப்பட்டுச்சு. பெண் உரிமை இழந்தால் பெண் பிள்ளைகளை உயிரோடு புதைச்சாங்க. இவைகளை நீங்க அதுல எழுதலாம். ரைட். இது இல்லாம இன்னொரு பகுதி இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். இதுதான் நான் கொடுத்த டியூட். இதுதான் எல்லாத்தையும் நீக்கும். இந்த இதை நான் உங்களுக்கு துணை மூலாதாரங்கள் உள்ள ரெடி ஆகும். துணை மூலாதாரத்துல ஒண்ணு இல்ல. இந்த டியூட்டை பார்த்தா அவங்களுக்கு விளங்கும். சரியா? ஃபர்ஸ்ட்டுக்கு நான் இங்க போட்டிக்கிறோமா, துணை மூலாதாரம், அதுக்கப்புறம் வரை விளக்கணம், உதாரணம், குர்ஆன் ஆதாரம், ஹதீஸ் ஆதாரம். இது ஃபுல்லா பார்த்துட்டு போங்க. இதுல சொல்லிட்டா வரும். சரியா? இஜ்மாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பாருங்க. இஜ்மாண்ட என்னன்னா, எல்லா முஜ்தஹிதுகளும் ஒன்று சேர்ந்து எடுக்கிற முடிவு தான் இஜ்மா. போட்டிக்கிறேன். சட்டத்துறை அறிஞர்கள் அனைவரும் ஏகோபித்த முடிவு. சரியா? இதுக்கு உதாரணம் அல் குர்ஆனை நூலுருப்படுத்தினார் அபூபக்கர் சித்திக் அலி அவர்கள். அபூபக்கர் சித்திக் அலி அவர்கள் அல் குர்ஆனை நூலுருப்படுத்தினார். அது எப்படி எடுத்தாங்க? எல்லாரும் சேர்ந்துதான் முடிவு எடுத்தாங்க. இஜ்மாவுக்கான உதாரணம். சரியா? அதே மாதிரி சரியா, இதுக்கு ஆதாரம் அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், உலுல் அம்ருக்கு கட்டுப்படுங்கள். உலுல் அம்ருன்னு சொல்றது யாரு? முஜ்தஹிதுகள். அப்ப இது இஜ்மாவுக்கான ஆதாரத்துக்கும் போடலும், கியாசுக்கான ஆதாரத்துக்கும் போடலும், இஜ்திஹாதுக்கான குர்ஆன் ஆதாரத்துக்கும் போடலும். சரியா? அடுத்தது, முஆதிபுன் ஜபல் ரலியை யமனுக்கு அனுப்பிய சம்பவம்னு ஒண்ணு. நபி அவங்க முஆதிபுன் ஜபல் ரலிய யமனுக்கு அனுப்புற நேரம் கேட்கிறாங்க தானே, நீங்க அங்க போன பிறகு உங்கள்ட்ட மக்கள் கேள்வி கேட்டா எதை வச்சு தீர்ப்பு சொல்வீங்க? குர்ஆனை வச்சு. குர்ஆன்ல தீர்வு இல்லாட்டி ஹதீஸ வச்சு, அதுல இல்லாட்டி ஏண்ட அறிவை வச்சு. அப்ப நபி அவங்கள வாழ்த்தி அனுப்புறாங்க. அல்லாவின் தூதரின் தூதருக்கு இந்த உதிப்பை கொடுத்த அல்லாவுக்கு எல்லா போகணும். இது ஒயிட் போர்டு. யாருமா அந்த ஒயிட் போர்டு எல்லாம் கிளிக் பண்றது பாடம் நடக்கிற நேரம்?
இங்க பாடத்துல அவதானிங்கம்மா, ஒயிட் போர்ட் எல்லாம் செஞ்சு கொடுக்கிறீங்க, என்ன டைம் வேஸ்ட் ஆகுதுங்க இன்னைக்கு. சரியா? ரைட். அடுத்தது அதே போல ஆஹ், இங்க பாருங்க, கியாஸ், ஒப்பு நோக்கி தீர்வு காணும். ஏற்கனவே தீர்வு சொல்லப்பட்ட ஒரு பிரச்சனையை அடிப்படையாக வைத்து புதிய ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணும். இதுல போட்டிக்கிறேன், ஜும்மா நேரத்தில் செமினார் நடத்தல். இது என்னடாமா, ஜும்மா நேரத்துல வியாபாரம் செய்யறது ஹராம் போல ஜும்மா நேரத்துல செமினார் நடத்தலும் ஹராம். அந்த உதாரணம். அதுக்கு பிறகு இஜ்திஹாத் நான் போட்டிக்கிறேன், ஒரு பிரச்சனைக்கு ஒரு சட்டத்துறை அறிஞர் எடுக்கிற முடிவு தான் இஜ்திஹாத். எல்லாரும் சேர்ந்து எடுத்தா இஜுமா, ஒரு ஆள் எடுத்தா இஜ்திஹாத். பரிசோதனை குழாய் மூலம் குழந்தை உருவாக்கல், டெஸ்ட் டியூப் பேபி, பரிசோதனை குழாய் குழந்தை உருவாக்கலாமா, உருவாக்க இயலுமா, அதுக்கு தீர்வு இஜ்திஹாத் தான். ரைட். இதுல கொஞ்சம் பாருங்க கீழே. சரியா? இஜுமான வகைகள் கொடுத்திருக்கிறேன். இஜுமா சஹி, இஜுமா சுகூத்தி, இஜுமா இஜுமா அக்சர், இது இருக்குது. சரியா? அது மாதிரி கியாஸுக்கு கொடுத்திருக்கிறேன். கியாஸ் காணும் அர்கான்கள் அசுல், ஃபர்உ, இல்ல, ஹுக்கும் இருக்குது. சரியா? இஜ்திஹாதின் அவசியம் ஒரு தலைப்புக்கு பார்த்துக்கணும். இதை பாடமாக்குங்க. குர்ஆனிலும் ஹதீஸிலும் உள்ள சட்ட வசனங்களை கண்டறிய இஜ்திஹாத் அவசியம். குர்ஆன் ஹதீஸில் புதிய தீர்வு இல்லாத பிரச்சனைக்கு தீர்வு காண இஜ்திஹாத் அவசியம். பல தீர்வுகள் ஒரு தீர்ப்பு எடுக்க இது அவசியம். கீழே கொடுத்திருக்கிறான். சரியா? முஜித்தஹிதுகளோட தகமைகள், முஸ்லிம், பருவம், புத்தி, அரபு மொழி, குர்ஆன் பற்றிய அறிவு, ஹதீஸ் பற்றிய அறிவு, முன்னே இஜ்மாக்கள் பற்றிய அறிவு, இது ஃபுல்லா போகுது. சரியா? அப்ப துணை மூலாதாரங்களையும் மாஷா அல்லாஹ் ஃபுல்லா ரெடி ஆகுங்க, உங்களுக்கு சக்சஸ் அமையும். ரைட். இவ்வளவு தான் நான் ஃபாஸ்டா உங்களுக்கு சொன்னேன். இந்த டியூட் வந்து எல்லாருக்கும் நான் அனுப்பிக்கிறேன். சரியா? அனுப்பாட்டி நீங்க என்கிட்ட அந்த குரூப்ல உங்களை எட் பண்றேன், இல்லாட்டி அந்த நான் இண்டிவிஜுவலா அனுப்புறேன், இல்லாத ஆக்கும். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த டியூட்டை மட்டும் படிச்சுட்டு போவானா, நான் சொல்றது இது உங்களுக்கு விளங்கிக்குமே. போன வருஷமும் அதுக்கு வருஷமும் உள்ள விஷயத்தை வச்சு எடுத்தது தான் இது. சரியா? ரைட். ஆகவே உங்களுக்கு இதையும் தாண்டி கேள்வி வரலாம். சரியா? இது இது நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் இதுல இருந்து கேள்வி வரலாம். நான் எனக்கு வகியறங்கல்ல. சரியா? இது ஷுவரா வருமா சேர்ந்து நீங்க கேட்கலாம். இதை கொஞ்சம் நீங்க டார்கெட் பண்ணி இதையும் கட்டாயம் படிச்சுட்டு மற்ற விஷயங்களையும் படிச்சுட்டு போகும். சரியா? பேச்சு இன்ஷால்லா வந்து பாருங்க. எக்ஸாம் அல்ஹம்துலில்லாஹ் சக்சஸா அமையும் நினைக்கிறேன். சரியா? சலாத்துல் ஹவுஃப் ஒரு ஆள் கேட்கிறாங்க, கொஞ்சம் இருங்க. இல்ல, சலாத்துல் ஹவுஃப் சொல்றதுமா அச்ச தொழுகை. சரியா? அதாவது சலாத்துல் ஹவுஃப் சொல்றது யுத்த சந்தர்ப்பங்களை தொழுகிற தொழுகைக்கு தான் சலாத்துல் ஹவுஃப்ன்றது. சலாத்துல் இஸ்திஸ்காண்டா மழை வேண்டி தொழுகை. சரியா? இஸ்திஸ்கா இது வந்து மழை வேண்டி தொழுகை. சரியா? இஸ்திஹாரா நன்மை வேண்டி. குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் இல்ல. குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் எழுதணும்டா அரபுல எழுத தேவையில்ல. அடுத்தது எத்தனாவது அத்தியாயம் எத்தனாவது வசனம் எழுத தேவையில்ல. எந்த ஹதீஸ் கிரந்தத்துல இருக்கும்னு எழுத தேவையில்ல. நீங்க டிரெக்டா ஹதீஸ குர்ஆன் வசனத்தை எழுதினா போதும். சரியா? ஓகே. சார் கலா கதிர் பத்தியும் கேள்வி வருமானு போட்டிக்குது. வரலாம். கலா கதிர் பயன், கலா கதிர்னா என்ன, அது சின்ன தலைப்பு தானே. ஓகே. சரியா? அப்ப நான் நினைக்கிறேன் போதும் சொல்லி உங்களுக்கு இன்னைக்கு 7:34 உங்களுக்கு டவுட்ஸ் பார்ட் 2ல 5 மார்க்ஸ் கொஸ்டின் எழுதுமா? ரைட். எந்த பேர்? ஓகே ஓகே சார். ஹதீஸ்ல ஆதாரமே தான். ஹதீஸ் ஆதாரம் கேட்டு வந்தா ஹதீஸை மட்டும் தான் கொடுக்கணும். ரைட். உங்களுக்கு இன்னொன்னு இப்ப இதுல ஹதீஸோட கீழே ஆதாரம் போட தேவையில்ல. ஹதீஸை மட்டும் எழுதினா சரி. ஒரு கேள்வி கேட்டீங்க, 5 மார்க்ஸுக்கு எப்படி சார் விடை எழுதுறது? இதுல வந்துமா 5 மார்க்ஸுக்கு உங்களுக்கு குறிப்பிட்டு விளக்குகன்னு வருது. உதாரணமா, அன்றாட நடவடிக்கை இபாதத்தாக மாறுவதற்கு தேவைப்படும் நிபந்தனைகளை குறிப்பிட்டு விளக்குகன்னு வந்தா நீங்க ஒன்னொன்னா போட்டு விளங்கப்படுத்தணும். குறிப்பிடுகன்னு வந்தா குறிப்பிடணும். பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல எழுதினா உங்களுக்கு 2.5 மார்க்ஸ் தான் கிடைக்கும். விளக்குகன்னு வந்து. சரியா? உதாரணத்துக்கு அபூபக்கர் செய்த சேவைகள் 5ஐ குறிப்பிட்டு விளக்குகன்னு வந்தா கொஞ்சம் விளங்கப்படுத்தும். சரியா? குறிப்பிடுகன்னு வந்தா குறிப்பிட்டா போதும். ஓகே. அப்ப கொஞ்சம் இருங்க பாப்போம். இந்த இதுல ஓன் பண்ணேல்மோ தெரியும் மைக்க. உங்களுக்கு டவுட்ஸ் கேட்கறதா இருந்தா
Right, இது யாராவது பாருங்க இந்த டவுட்ஸ் கேட்கறதா பாருங்க. சார் ஓகேம்மா, மெதுவா ஓவராலா டவுட்ஸ் எல்லாம் கேளுங்க. ஆன் பண்ணிட்டேன். என்னம்மா முக்கல்லிதா? முக்கல்லித் முக்கல்லித் என்று சொல்றது ஒரு இமாம கண்மூடித்தனமாக பின்பற்றுதல். சரியா? ஒரு இமாம கண்மூடித்தனமாக பின்பற்றுபவர் முக்கல்லித். பின்பற்றுதல் தக்லீத். பின்பற்றுதல் தக்லீத் சொல்லுவாங்க. பின்பற்றுபவர் முக்கல்லித். சார் ஹுதைபியா உடன்படிக்கை பத்தி சொல்லிருந்தா? ஹுதைபியா உடன்படிக்கை அப்பதான் நம்ம சொன்னோம் ஃபுல்லா. ஹுதைபியா உடன்படிக்கை ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு நடைபெற்றது. நபி அவங்களுக்கும் குறைஷி காபீர்களுக்கும் இடையில நடைபெற்றது. அதுல இந்த முறை உம்ரா செய்யலாம், அடுத்த முறை உம்ரா செய்யலாம், 3 நாளைக்குள்ள திரும்பணும். மக்காலேந்து ஒரு ஆள் மதீனா வந்தா திருப்பி அனுப்பணும், மதீனாலேந்து மக்கா வந்தா திருப்பி அனுப்ப கூடாது. முஸ்லிம்களும் காபீர்களும் 10 வருஷத்துக்கு யுத்தம் செய்வது தடை. அப்படி இருக்குது. சரியா? அதுல எனக்கு டியூட்ல இருக்குது, நான் உங்களுக்கு அனுப்புறேன். வேற அந்த கிரகண தொழுகை சலாத்துல் குஷூஃபைன். கிரகண தொழுகைக்கு தான் 4 ருக்கு இருக்குது. கிரகண தொழுகைக்கு 4 ருக்கு இருக்குதா? சலாத்துல் குஷூஃபைன். ஃபர்ஸ்ட்க்கு ருக்குக்கு போயிட்டு மறுக்க ருக்குக்கு போயிட்டு மறுக்க திருப்பி ருக்குக்கு போயிட்டு 4 ருக்கு இருக்குது. அந்த 2 ரக்காத்து. சரியா? ஒரு ரக்காத்துல 2 ருக்கு, அடுத்த ரக்காத்துல 2 ருக்கு, 4 ருக்கு. சார் ஜம்ஹு ரைட். ஜம்மு தக்தீர் இங்க வந்தானீங்க. ஜம்மு தக்தீர். சரியா? அதே போல இன்னொன்னு இருக்குது ஜம்மு தஅkhீர். நல்லா பாத்துக்கொள்ளுங்க. ஜம்மு தக்தீம்டா முற்படுத்தி சேர்த்து தொழல். லுகர் நேரத்துல லுகர் 4 ரக்காத்தையும் அசர் 4 ரக்காத்தையும் சேர்த்து தொழல் ஜம்மு தக்தீர். ஜம்மு தஅkhீர் ஆகிர் பிற்படுத்தி சேர்த்து தொழல். அசர் நேரத்துல லுகர் 4 ரக்காத்தையும் அசர் 4 ரக்காத்தையும் சேர்த்து தொழல். தஅkhீர். சரியா? இதுதான் ஜம்மு தஅkhீர். பிற்படுத்தி சேர்த்து தொழல், முற்படுத்தி சேர்த்து தொழல். வேற சார் சுஹூப் என்ன? சுஹூபா? சுஹுஃபுகள். சுஹுஃப்னு சொன்னா வேதம். சுஹுஃப்னு சொன்னா வேதங்கள். எக்ஸ்கியூஸ் மீ. இல்ல சுஹுஃப்னு சொன்னா வேத கட்டளைகள். சரியா? குத்துப்னு சொன்னா வேதம். மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? சுஹுஃப் குத்துப் 2 சொல்லிக்குது. சரியா? சுஹுஃப்னா வேத கட்டளை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 10 சுஹுஃப்கள் கொடுக்கப்பட்டுச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 10 சுஹுஃப்கள் கொடுக்கப்பட்டுச்சு. ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 50 சுஹுஃப்கள் கொடுக்கப்பட்டுச்சு. வேத கட்டளை. குத்துப்னா வேதம். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை? இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் 50. 30. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் 30. ஷீத் அலைஹிஸ்ஸலாம் 50. சுன்னாவுக்குரிய வேறு பேர் என்ன? சுன்னாவுக்குள்ள 2 ஹதீஸ போடுங்க. ஹதீஸ் சுன்னா. சார் நோம்பு. சார் சுன்னத்து மருந்து. சார் மஹப்பாண்டா. மஹப்பாண்டா அன்பு வைத்தல். அல்லாஹ்வின் மீதும் ரசூலின் மீதும் அன்பு வைத்தல். சார் அசபியா. அசபியான்னு சொன்னா கோத்திர வெறி. மக்கள் கைக்கிற கோத்திர வெறி. அசபியா. ஷூபுனா கிளைகள் தானே? ஷுஊபுனா கிளை. இப்ப நான் சொன்னது சுஹுஃபுகள் தானே. இன்னைக்கு கேக்குறாங்க ஷுஊப். சார் முஸ்ஹப். நீங்க சுஹுஃபுண்டா வேத கட்டளை, ஷுஊப்னு சொன்னா கிளை. ஜாஹிலியா காலத்துல இருந்துச்சு ஷுஊப் கிளை. சார் ஷைகு தானே? ஷேக்னா ஜாஹிலியா காலத்துல தலைவருக்கு சொல்லி ஒரு கோத்திரத்துடைய தலைவர். சார் முஸ்ஹப் என்ன? சார் என்ன முத்தகபுன் அலை பாருங்க. சம்ஹிப் முத்தஃபகுன் அலைஹி. முத்தஃபகுன் அலைஹிண்டா
சஹீல் புகாரிலையும் சஹீல் முஸ்லிம்லையும் காணப்படும் ஹதீஸ குறிக்கிற பொது பெயர். அந்த ஹதீஸ் 2 புக்லயும் இருக்குது. ஆதாரம் முத்தஃபக்குன் அலைஹி. சுன்னத்தான நோன்பு வாப்பா, சுன்னத்தான நோன்புல நிறைய இருக்குது. அரஃபா நோன்பு எழுதுவீங்க, சரியா? அது மாதிரி ஆஷூரா தாஷுவா நோன்பு எழுதுவீங்க. அது மாதிரி ஷபான் ரமலான் ஷவ்வால் மாதம் 6 நோன்பு எழுதுவீங்க. வாராந்தம் பிடிக்கிற திங்கள் வியாழன் நோன்பு எழுதுவீங்க. அது நிறைய எழுதிடும். பைஅத்து ஷஜரா என்னது சார்? பையத்து ஷஜரா தான் அப்ப சொன்னார். பையத்து ரில்வான், பையத்து ரில்வானும் பையத்து ஷஜராவும் உண்டு. உஸ்மான் அலிக்காக ஹுதைபியா என்ற இடத்துல நபியாவ சஹாபாக்களோடு செஞ்சு கொண்ட உடன்படிக்கை, ஒப்பந்தம், சத்திய பிரமாணம். சார் நஃபகான என்ன? நஃபகாண்டா கணவன் மனைவிக்கு கொடுக்கிற உணவுக்கான அந்த உணவுக்கான செலவு. 3 இது. நஃபகா உணவுக்கான செலவு நஃபகா, ஆடைக்கான செலவு கிஸ்வா, வீடு கட்டி கொடுக்கிற செலவு சுக்குனா. கணவன் மனைவி செலவு. சார் ருக்குவில் என்ன? என்னவா? ருக்குவில் ஓதப்படும் ருக்குல என்ன ஓதுறது? சுப்ஹான ரப்பில் சுப்ஹான ரப்பில் அலீம். சார் இஜாரான என்ன? இஜாராவா? வாடகைக்கு வாடகைக்கு விடுதல் இஜாரா. சார் முஹம்மத் விலகல. காதியானி என்றது முகமது நபிக்கு பிறகு நபி வருவார் என்று சொன்ன அண்மை காலத்துல வாழ்ற குழு. மிர்சா குலாம் அகமது தான் அதை உருவாக்கினது. காதியானி அவங்களுக்கு அகமதியான்னு சொல்லுவாங்க. அஹ்லுல் பைத்னா யாரு? நபி அவங்களோட குடும்பத்தினர். தவளம் என்று சொன்னாமா? தவளம் என்று சொல்றது மாடுகள்ல பொதிகளை கட்டி வியாபாரம் போற அந்த கூட்டம். ஒட்டகங்கள்ல பொதிகளை கட்டி வியாபாரம் போற கூட்டத்துக்கு சொல்லுவாங்க கரவான். இலங்கையில பொருட்களை கட்டி போறதுதான் தவளம். முழு மனித சமுதாயத்துக்கும் உரியவர். முகமது நபிக்கு சொல்ற பெயர் முழு மனித சமுதாயத்துக்கும் உரியவர். விளங்கல? நபியாவோட நட்பண்புகள்னா உண்மை பேசுதல், நம்பிக்கையா நடத்தல், பொறுமை, பிறருக்கு உதவுதல். எழுதிருமேமா நபிமாருக்கு இருக்கு அகீதா இஸ்லாமிய நம்பிக்கைக்கு உட்படு. அதெல்லாம் லேசிமா. வாஜிபான கொஞ்சம் அவதானிங்க, எல்லாரும் சைலண்ட் ஆகுங்க. வாஜிபான பண்புன்னு சொல்றாரு, சரியா? அமானத், சைலண்ட் ப்ளீஸ். அமானத். 2வது கதானத். 3வது சிதுக். 4வது தப்லீக். இது நபிமாருக்கு இருக்க வேண்டிய வாஜிபான பண்பு அமானத். அமானத்துன்னு சொன்னா நம்பிக்கை. சிதுக்குனா உண்மை பேசுதல். தப்லீக்னா பிரச்சாரம். சார் சிஃபாத்துல்லாஹ் சார் மனுஷன் 3 முக்கியத்துவம் என்ன? சிஃபாத்துல்லாஹ்னு சொன்னா அல்லாஹ் தஆலாவுடைய பண்புகள். வாஜிபான சிஃபாத், ஜாயிஸான சிஃபாத். என்ன தல்பியானா? அந்த ஹஜ்ஜில செய்வோமே லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்னு ஓதுவோமே அந்த துஆ, அதுக்கு தான் சொல்றது தல்பியா. அஸ்மாஉர் ரிஜால் என்று சொல்றது ஹதீஸுடைய ஒரு துணைக்கலை. ஹதீஸோடு ஒட்டி வளர்ந்த துணைக்கலை. போலி நபிமார்களை பத்தி வந்தா அஸ்வதுல் அன்சி, முனப்பி, துலைஹா, சஜான்னு போட்டு எழுதணும். நீங்க 2வது பாடம் வைக்கும். சிறப்பு
அதைத்தான் இன்னைக்கு ஃபுல்லா இவ்வளவு பார்த்தது. நேரம் அத்தனை உங்களுக்கு செல்ல முக்கியமா வர இதை இப்ப பார்த்தது. போத்திட்டு போடுறா சார் அசட்டியா என்னது சார் அசபியானா கோத்திர வெறி. சரிம்மா. ஐயாமு தஸ்ரீக்ல நாட்களை சொல்லக்கூடாது. ஐயாமு தஸ்ரீக் வந்து துல்ஹஜ் பிறை 11, 12, 13. சரியா? சார் அல் அசல் சார் குர்வானிலும் தமது இயலாமல் ஏற்றுக்கொண்டிருவர். ஒவ்வொரு ஆக்கள் கதைங்க. எல்லாரும் எடுக்க பாக்குற மாதிரி சும்மா போங்கடா. ஹுக்கூக்குல்லான்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். தொழுகிறது. ரிகாபுன்னா உரிமை சீட்டு எழுதப்பட்ட அடிமைகள். அதாவது அவங்கள வந்து விடுதலை செய்யலாம்னு யோசிப்பாங்க. ரைட்மா, நான் நினைக்கிறேன் எல்லாரும் ஒவ்வொரு கேள்வி கேட்டா சார் சொல்லுவாரு. எல்லாரும் மியூட் பண்ணிட்டு எல்லாம் மியூட் பண்ணிடு. எல்லாரும் எனக்கு ஓ சார் சரி இப்ப கேன்சல் பண்ணிட்டு போ. ஒருத்தருக்கு ஒண்ணும் இல்லாம போ. மழை அதான் செய்ய போறேன். எல்லாரும் மியூட் பண்ணு. ஒவ்வொரு ஆளா கேள்வி. மக்பூல் என்ன? மக்பூலா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸுக்கு தான் சொல்லுவாங்க மக்பூல் என்று சொல்லுவாங்க. சார் இலங்கையில முஸ்லிம் என்ன இஸ்ராவா? இஸ்ரா மீராஜ்னு ரெண்டு இருக்குது. சார் நவீன கால போலி நபி மாறியார் சார். சொல்றேன் இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு வரேன். இஸ்ரா மீராஜ் நபி அவங்க மக்காலேந்து பைத்துல் மக்தஸுக்கு போன பயணம் இஸ்ரா, அங்கிருந்து வானத்துக்கு போன பயணம் மீராஜ். சரியா? நீங்க கேட்டீங்க நவீன கால போலி நபி. சரியா? நவீன கால போலி நபி வந்து மிர்சா குலாம் அஹமத். மிர்சா குலாம் அஹமத். மிர்சா குலாம் அஹமத் இவர் வந்து காதியானி என்ற இயக்கத்தை உருவாக்கியது இவர் தான். ரஹ்பானியா. ஓகே, கொஞ்சம் அவதானிங்க, மெதுவா கேளுங்க. ரஹ்பானியா 8 மணி வரை நான் சொல்லி தருவேன். ரஹ்பானியான துறவரம். மாதாந்த நோக்கக்கூடிய சுன்னத்தான நோன்பு. மாதாந்தமா பிடிக்கக்கூடியது ஒண்ணு வந்து சொல்லுவாங்க ஐயாமுல் பீதுடைய நோன்புகள். சரியா? ரெண்டாவது ஐயாமு சூதுடைய நோன்புகள். ஐயாமுல் பீத் அதுக்கு வேறையா ஒயிட் போர்டே எடுத்து விளையாடுறாங்க. போர்டு எடுத்துக்கொண்டு ஈக்கிற பிரச்சனைகள். ரைட். ஐயாமுல் பீதுனா ஒவ்வொரு மாசமும் பிறை 13, 14, 15 பௌர்ணமி தினத்துல பிடிக்கிற நோன்பு. ஐயாமு சூதுண்டா ஒவ்வொரு மாதமும் 27, 28, 29 இதுல பிடிக்கிற நோன்பு. இது மாதாந்தம் பிடிக்கிற நோன்பு. சரியா? ஃபாத்திமா மைக் ஆஃப் பண்ணுங்க. சார் இலங்கை முஸ்லிம் என்ற வகையில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள். இலங்கை கொஞ்சம் பேரு ஒரு நாள் தான் வாப்பா எவ்வளவு படிக்கணும்டா. கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. ஒரு ஆளா கேளுங்க. 8 மணி வரை தான் நான் நீப்பேன். எல்லாம் மியூட் பண்ணுங்க. நான் ஒன்னொன்னா விளக்கப்படுத்துறேன். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை. ஹுக்கூக்குல்லாஹ், ஹுக்கூக்குல் இபாத்னு ரெண்டா பிரிப்பாங்க. சரி, இங்க பாருங்க. ஹுக்கூக்குல் இபாத். ஹுக்கூக்குல் இபாத்னு சொல்றது மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. சரி, உதாரணமா மனிதனுக்கு உதவி செய்வது எல்லாம் வரும். ஹுக்கூக்குல்லாண்டா அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை. தொழுகிறது, நோன்பு பிடிக்கிறது ஹுக்கூக்குல்லா. ஹுக்கூக்குல் இபாதுக்கு இன்னொரு இது ஹுக்கூக்குல் ஆதம். மனிதனுக்கு மனிதன் செய்ய வேண்டிய கடமை. அப்படி விளங்கல. இலங்கை முஸ்லிம் என்ற வகையில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள். அதுதான்மா இலங்கை முஸ்லிம் என்ற வகையில அது வந்து முஸ்லிம் இல்லாத ஆக்களோட நல்ல முறையில நடக்கணும், நாட்டுப்பற்றோட வாழணும். புக்ல இருக்குது, அப்படியே பாருங்க.
சார் முலாரபான என்னன்னு சொல்லுங்க. முலாரபாண்டா கூட்டு பங்காண்மை. 2 பேர் சேர்ந்து, அதாவது ஒரு ஆளு காசும் ஒரு ஆளு உழைப்பும் சம்பந்தப்படும் வியாபாரம். முலாரபா கூட்டு பங்காண்மை. குர்ஆனின் முன் தமது இயலாமை ஏற்றுக்கொண்டு சிறுவிரிப்புக்கு சார் உலூஹியான் என்ன? உலூகியான்னு சொல்றது அதாவது செயல் ரீதியான தௌஹீத். ருபூபியாண்டா நம்பிக்கை சார்ந்த தௌஹீத், உலூகியாண்டா நடத்தை சார்ந்த தௌஹீத். இது ஏழவல் கேள்வி. சார் ஈமானுக்கு மாமா யுத்தம் யாருக்கு எதிராக நடைபெற்றது? யமாம், ரைட். இங்க கொஞ்சம் அவதானிங்க, யுத்தங்களை கொஞ்சம் சொல்லி தரோம், நோட் பண்ணிக்கோங்க. ஜமல், சிஃபின், சார் குர்ஆனின் முன் தமது இயலாமை ஏற்றுக்கொண்டிருவர். யமாமா. கொஞ்சம் இருங்க. ஜமல் யுத்தம், சிஃபின் யுத்தம், யமாமா யுத்தம், நஹர்வான் யுத்தம். இது நோட் பண்ணிக்கோங்க. பெருநாளைக்கு உங்களுக்கு மாடரத்தை கொடுக்கறது எப்படின்னு சொல்லு. ஜமல் யுத்தம் புறவு வந்து கொடுப்போம் இப்ப பாப்போம் இத. ஜமல் யுத்தம் எழுதி கொள்ளுங்க. அலி அலி அவங்களுக்கும், சரியா, அலி அலி அவங்களுக்கும் ஆயிஷாவுக்கும் இடையில நடந்தது. வீடியோ ஆன் பண்ணிடா. சரி வராது, மியூட் பண்ணாதான் சரி, எனக்கு கஷ்டமாயிக்குது. ஆஃப் பண்ணுங்க சார். இது எல்லாரும் ஹோஹோன்னு சத்தம் போறீங்க, இதை மட்டும் சொல்லி தரேன், சரியா. ஜமல் யுத்தம் அலி அலி அவங்களுக்கும் ஆயிஷாவுக்கும் இடையில நடந்தது. சிஃபின் யுத்தம், சரியா, சிஃபின் யுத்தம் அலி அலிக்கும் முஆவியார் அலிக்கும் இடையில நடந்தது, சரியா. யமாமா யுத்தம், சரியா, யமாமா யுத்தம் அபூபக்கர் அலி அவங்களுக்கும் முசைலமாவுக்கு எதிராக நடந்துச்சு, சரியா. அபூபக்கருக்கும் முசைலமா போலி நபி. நகர்வான் யுத்தம் அலி அலிக்கும் ஹாரிஜிக்களுக்கு இடையில் நடந்தது, சரியா. அலி அலிக்கும் ஹாரிஜ். திருப்பி சொல்றான். ஜமல் யுத்தம் அலி ஆயிஷா, சிஃபின் யுத்தம் அலி முஆவியா, யமாமா யுத்தம் அபூபக்கர் முசைலமா, நஹர்வான் யுத்தம் அலி அலி ஹாரிஜி கிடையில, சரியா. ரைட், நான் நினைக்கிறேன் போதும் இதுல, சரியா. ஜனாசா தொழுகை நல்லா பாத்துக்கோங்க. ஜனாசா, சரி, ஜனாசா தொழுகையில முதலாவது தக்பீர்ல சூரத்துல் ஃபாத்திஹா ஓதணும், சரியா. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதணும். ரைட். 2வது தக்பீர்ல நபி மீது சலவாத்து ஓதணும், சரியா. சலவாத்து, நபி மீது சலவாத்து. 3வது தக்பீர்ல மையத்துக்காக துவா, சரியா, மையத்துக்காக துவா கேட்ட. 4வது தக்பீர்ல சலாம் கொடுத்து, சரியா. முதலாவது தக்பீர்ல ஃபாத்திஹா, 2வது தக்பீர்ல சலவாத்து, 3வது தக்பீர்ல மையத்துக்காக துவா, 4வது தக்பீர்ல சலாம் கொடுத்து. ஓகே, ரைட். நான் நினைக்கிறேன் போதும், டைம் ஆகுது, சரியா. ஓகே, நான் தந்த விஷயங்களை கொஞ்சம் மைண்டுக்கு இடுங்க, சரியா. டியூட் இல்லாத ஆட்களுக்கு நான் டியூட் அனுப்பி விடுறேன். கொஞ்சம் நிறைய படிங்க, இன்ஷா அல்லாஹ். படிச்சு இன்ஷா அல்லாஹ் நாளைக்குள்ள எக்ஸாமை சக்சஸா செய்யுங்க. அதுக்கு பிறகு நீங்க அடுத்த விஷயங்களை நாங்க பார்ப்போம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். ஓகே.